ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா கேமரா? நீ அப்புறமா கூட எடுத்து மூவ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஒரு இதுக்கும் ஒரு இடத்துல சேர்த்துக்கலாம். எல்லாம் பார்க்குறாங்க. சசிகலா பார்க்குறாங்க, ஜெயபாபு பார்க்குறாரு, கணேஷ் பார்க்குறாரு, தமிழ்குமரன் பார்க்குறாரு. இதுதான் உயிர் நாடி. வைசி வர முடியுங்க. அதுதான் ஒரு தங்கி வச்சுட்டு. இல்லைப்பா, ஒரு யாரும் வந்து டக்குன்னு எடுப்பாங்க. ஓ அப்படியா? இப்படி வந்து எடுத்துன்னு போயிடுவாங்களாப்பா? அது பேக்கில் வச்சுருங்க. வணக்கம். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு இடம் தான். பாரிஸில் ஈபிள் டவருக்கு பக்கத்தில் முன்னாடி ஒரு பெரிய கார்டன் இருக்குது. அங்கே உட்காந்து சத்சங்கம் பண்ணுறோம். புதுசாக தான் இருக்கும். இடையில் எதனா தடங்கள் ஏற்படலாம். வீட்டில் இருந்தால் கூட கரண்ட் அது இதுன்னு ஆகும்ல, இடையில எதனா தடங்கள் ஏற்படலாம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மைக் ஓகேவா? செக் பண்ணியாச்சா? இப்போ பச்சை லைட் இருக்குது. உங்கள் கேள்வியெல்லாம் நீங்கள் ஏற்கனவே அனுப்பிச்சிருப்பீங்க. சும்மா கொஞ்ச நேரம் கேள்வி பதில் பேசிட்டு உங்களுக்கு தலைப்பு எதனா இருந்தால் சொல்லலாம். என்னை பார்க்க வந்தீங்கல்ல, ஏதாச்சும் தலைப்பு எதனா இருக்குது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா. அப்புறம் வந்துச்சா உங்களுக்கு? எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, வெள்ளை மனம் உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சி வந்தான். பாட்டு கேட்டுக்கிறீங்களா? மனசில் வெள்ளை மனம், சிவப்பு மனம், பச்சை மனம்லாம் இருக்குதா? மேபி மனசுக்கு நிறம் இருக்குதா? இப்போ லைட்லாம் கண்டுபிடிச்சிடாங்க, அதுக்கெல்லாம் நிறம் இருக்குது தெரியுமா? ஒயிட்டு, ஆஃப் ஒயிட்டு, லைட் எல்லோ அப்படின்ட்டுலாம். ஆர்ஒய்பிலாம் இந்த டிவிலலாம் 3 கலர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. மாதிரி கலர்லாம் இருக்கிற மாதிரி நம்ம சுற்றி கலர்களை பார்த்த உடனே மனசுக்கு எதனா ஒரு கலர் இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கிறேன். இப்போது நெருப்பு எரியுதுன்னா ஜோதி எரிஞ்சால் அதில் ஒரு கலர் இருக்கும். லேசாக ஒரு செம்மண் கலர் இருக்கும், ஒரு சிவந்த கலர் ஒன்று இருக்கும். ஒரு பொருள் இருந்தால் அது வந்து எரியிற மாதிரி. இப்போ பழைய காலத்துலலாம் ஃபிலமெண்ட் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி புத்தர் வரைக்கும் நம்பியிருந்தாங்க. நம்பந்து மட்டும் இல்லாமல் அதனால் அவங்க காவியை வர போட்டு காமிச்சாங்க. இந்த ஏர்லி மார்னிங்க்கு பார்த்தீங்கன்னா சன்னு ரைஸ் ஆகும்போது அப்படியே ஒரு கலர் இருக்கும், இந்த காவி கலர்னு இப்போ சொல்கிறோம்ல. ஸோ மனசுக்கு காவி கலர் தான் இருக்கும் போல் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். என்னை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு ஒரு கலரும் இல்லை. மனசுக்கு என்ன கிடையாதுன்னா கலர்லாம் ஒன்றுமே இல்லை, கலர்லெஸ், ஒரு கலரும் கிடையாது. ஆனால் சராசரியாக மனுஷனுங்களுக்கு கலர் இருக்கும். ஒரு தீய எண்ணம் உள்ள ஒரு மனிதனுடைய மனம் வந்து கருப்பு கலரில் இருக்கும், பிளாக்காகவே இருக்கும், வெளிச்சம் பரவாது. அதை நல்லா மாற்றணும், போகணும், வரணும்னா ஒரு கலராக நீங்கள் டெவலப் ஆகியே வரணும். கருப்புன்றது வந்து எல்லா கலரையும் உள்ளடக்கிய ஒரு கலர். ஸோ முழு திருடனாக இருக்கிற ஒரு மனுஷன் கருப்பாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், ரொம்ப நல்லவன் ஆகிடுவான் ஈஸி. ஒரு கலரும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டான்ல ஒருத்தன், அவனுமே சரியாக இருப்பான். இந்த நடுவில் இருக்கிற கலருங்கள்லாம் இருக்குதுல்ல, அது மோசமானது. அதில் வெள்ளை மனம்னு அவங்க ஏன் சொன்னாங்கன்னு கேட்டால், கருப்பு வெள்ளைன்னே சொல்லி நம்ம பழகிருக்கிறாங்க. வெள்ளை ஒரு கலர் இல்லை. வெள்ளை அப்படின்னு ஒரு கலர்னால் இல்லை, கலர்லெஸ்ஸுக்கு பேர் வெள்ளை. கலர் இருந்தால், அதிகபட்சமாக கலர் இருந்தால் அது பேர் கருப்பு. ராமர் வந்து வண்ணமாக இருப்பார், வண்ணமயமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமரோட வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு. கருப்பு தான் வந்து எல்லா கலரையும் சேர்த்து வச்சுன்னு இருக்கிற ஒரு கலர். குகனுக்கு கருப்பு, இருட்டுக்கு எண்ணெய் வாத்தா மாதிரி இருந்தார் அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்போம். கருப்பு பார்த்துருக்கலாம். அப்போது ஒன்று கருப்பு, ஒன்று கருப்பு அற்றது அப்படி சொல்லிடலாம். கருப்பு அற்றதுக்கு வெள்ளைன்னு. ஆனால் இன்றைக்கி வெள்ளைன்னு நம்ம போட்டுக்கிறோம்ல, அது வெள்ளை இல்லை. அது வரை நிறைய ஃப்ரமெண்டெல்லாம் மாறி கலர்லாம் மாற்றி வெள்ளை கலரில் ஒன்று பண்ணி வச்சுக்கிறாங்க. வெள்ளை கலரில் ஒன்று என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, ஒரு பொருளை செஞ்சு வச்சுக்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன். அப்போது வெள்ளை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறது ஒரு ஆப்ஜெக்டில், ஒரு பொருளை, சின்ன துணியில், பேப்பரில் இதெல்லாம் ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு பொருளோட கலரை வெள்ளை.
ஒரு பொருளாக மாறும்போது ஒரு பொருளாக தெரியவே தெரியலன்னா அதுக்கு இருட்டு. அந்த வெள்ளையில் ஒரு கருப்பு இருந்தால் தான் தெரியும். நம்ம பார்க்குற கருப்புக்கு காரணம் அதை தாண்டி வெளியே வேறு ஏதோ வெளிச்சம் இருக்கும், அதனால் அது கருப்புன்னு தெரியும். முழு கருப்பில் கலரே தெரியாது, கண்ணு தெரியாது. முழுசு இருட்டாயிட்டோம்னா டார்க் ரூம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு கலரும் தெரியாது. அப்போ மனசுக்கு கலர் இருக்குதானா இருக்குது, பல கலராக இருக்குதானா பல கலர் இருக்குது. ஆனால் அது போதுமானது இல்லை. காவியோ எந்த கலரோ உங்களுக்கு தேவையில்லை. கலர் இல்லாமல் எண்ணம், ஒரு வண்ணமும் இல்லாமல் நான் எண்ணம். வண்ணம் இருக்கிறதுனால தான் அது மாறுது. எண்ணங்கள்லாம் வேறு வேறு போய் வர்றதுக்கெல்லாம் காரணம் நிறைய எண்ணங்கள்லாம் நமக்குள்ளே இருக்கிறதுக்கெல்லாம் கலர்னால தான். ஒரு மனிதன் எப்போ எல்லாத்தையும் ஆடி ஆஞ்சி ஓஞ்சி முடிச்சிட்டான்னா கலர்லெஸ் ஆகிடுவான். அந்த படமே அந்த பாட்டு கூட இப்படி தான் இருக்கும். அந்த நிறமற்றவனாக ஆகிடுவான். அவனுக்கு எந்த ரேஸும் இருக்காது. இப்போ நம்ம ஊர்லலாம் ஜாதிக்கிற மாதிரி இங்கெல்லாம் வந்தால் கருப்பு வெள்ளை இதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த ஜாதி பேர்லாம் கூட சொல்ல மாட்டாங்க, என்வேர்டுன்னே சொல்கிறாங்க. அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா என்வேர்டு அப்படின்னே சொல்கிறாங்க. அது முழு பேரை சொல்கிறதில்ல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். அப்போது அவங்க எல்லாத்துலேயுமே கலர் ஒரு ஆட்சி செய்து கலர் இல்லாமல் ஆகிடுங்க. ஸோ கலர் இருக்குதானா மனசுக்கெல்லாம் ஆளுக்கு மாறுது. ஆனால் மனசுக்குன்னா இன்னும் கலர் இல்லாமல் ஆயிடணும், கலர் ஆளுக்கு மாறும். சரி பண்ணிக்க, அது கொஞ்சம் நிற்கும். வெயிட் பண்ணிட்டியாவா? லூஸ் பண்ணு. ஓகேவா? ஓகேவா? கீழே இறங்கணுமா? விடு கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே போய் வரலாம். அங்கே பார்த்தா நல்லா தெரியுது ஐஃபோன். இப்போ கூட போயிடலாமே. இல்லை கொஞ்சம் நாள் கம்மியாக இருக்குது. கையிலே இருக்குது இதுவா நஷ்டம். பின்னாடி பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கறது ஈஃபில் டவர். உங்களுக்கு என்ன கேள்வி இப்போ கேள்வி கேட்க தோணலை? என்னையா ஒன்றா முடியுமோ என்ன மொழியில் தெரியுமோ அதே மாதிரி கூட கேளுங்க. கடவுள் அடையணுன்ற எண்ணம் எல்லாத்துக்கும் வரல. ஆக்சுவலாக எல்லாருக்குமே வரல, இன்க்ளூட் மை செல்ஃப் ஆல்சோ. எனக்கு வந்ததுக்கு காரணம் பிரச்சனை வந்தோடனே பிரச்சனைலேருந்து வெளியே வர்றதுக்கு என்னன்னு யோசிக்கிறோம். இந்த பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் என்னான்னு தெரியுது. அப்போது ரொம்ப என்ஜாய் பண்ணோம்னா வரும். நல்லா இவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கிறோம், இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோம், இவ்வளோ ஆனந்தமாக இருக்குமே, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம்னு. அதர்வைஸ் பிரச்சனைக்கு தீர்வுக்காக தான் கடவுள் பக்கம் போகிறோம். நிறைய பேர் கடவுள் அப்படின்ற பேரில் சாமி கும்பிட்றது போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சடங்காக செஞ்சு நிற்பாங்க. அப்படின்னா ஏன்னா ஒரு தீர்வு எனக்கு கிடச்சிடும் போனோம்னா அதுக்காக போயிருப்பாங்களே தவிர முழு ஈடுபாட்டோடலாம் போக மாட்டாங்க. அவசியமும் இல்லை. ஏன்னா நமக்கு அறிவு கொடுத்த உடனே நிறைய பார்த்து ஆச்சரியப்படுறோம். ஒரு வியப்பான விஷயம் யார்கிட்டனா கேட்டிங்கன்னா இந்த உலகத்திலே வியப்பானது எது அப்படின்னா இப்போ உலக அதிசயங்களில் ஒன்று அப்படின்னு வச்சுருப்பாங்க. இந்த இரும்பால் ஆன அந்த தகரம் அதை வச்சு கட்டி வச்சுக்கிறது ரொம்ப அதிசயன்றாங்க. இதை பார்க்குறது நம்ம கண்கள் எது அதிசயம் பாருங்கள், ஒத்துக்க மாட்டான். ஒரு மனுஷனை கூப்பிட்டு நீ ஒரு விசேஷமானவன், நீ ஒரு அதிசயமானவன் சொன்னால் ஒத்துக்க மாட்டான். ரஷ்யாவில் ஒருத்தர் அதை பண்ணி காமிச்சார். டிக்கெட்லாம் போட்டு உலக அதிசயத்தில் முதன்மையான உனக்கு காட்டுறேன் அப்படின்னு. உள்ளே போனால் ஒரு கண்ணாடியில் இவன் முன்னாடி தான் இருந்தான். அவர் எல்லாம் ஏமாத்துறாருன்ட்டாங்க. அவர் உண்மை சொன்னார், அவர் ஏமாத்துக்காரன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்துலேயே ரொம்ப அதிசயமானது நீங்கள் தான். இந்த அதிசயங்களை உங்களுக்கு புரிஞ்சிக்கவோ இல்லை அனுபவிக்கவோ முடியல. அதனால் கடவுள் பற்றின தாகம் இல்லை. எப்போனா உங்களுக்கு நான் அதுதான் சொல்லுங்கிறேன், உங்களுக்கு கடவுள் தாகம் ஏற்படணும், நன்றி உணர்வு வரணும்னு சொல்கிறேன். நன்றி உணர்வு வந்தால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் நிற்கிறேன், நடக்கிறேன், போகிறேன், இதயம் துடிக்குது, சாப்பிட்டா சரிக்குது, இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னா எனக்குள்ளே ஏதோ ஒரு அற்புதம் இருக்குது தானே. மேபி வரலாம். அப்போ கூட வரதில்லை. யார் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்னு தான் பார்க்குறாங்க. அதனால் கடவுள் பற்றின எண்ணம் 99.9 மனுஷனுக்கு வராது. வர வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அவன் அனுபவிக்கிறதுக்கான விஷயம் நிறைய இருக்குது. சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது. கற்றுக்கின விஷயம் வராதில்ல. இங்கே வந்த உடனே நிறைய கற்றுக்கினான். இப்படி வாங்கணும், கார் வாங்கணும், வசதியாக இருக்கணும், நல்ல மனைவி, நல்ல கணவன் இருக்கணும், பிள்ளைங்க இப்படி இருக்கணும், படிக்க இருக்கிறான் பாருங்களேன். அதை அடையிறதுக்கு அவனுக்கு போதுமா இருந்தால் இல்லை. நீங்கள் வரையறது அந்த இடத்துக்கு போனால் அங்கே இன்னொரு வரையறை இருக்கும். நீங்கள் ஒரு பெஸ்ட்டு சைக்கிள் ஒன்று வாங்கிடலான்னு போனீங்கன்னா அங்கே பெஸ்ட்டு ஸ்கூட்டர் இருக்கும், பைக் இருக்கும், வேறு ஏதோ டூ வீலர் இருக்கும்.
கார் வாங்க போனீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஒன்று இருக்கும், ஒன்றுக்கு அப்புறமா ஒன்று இருக்கும், வரையறைகள் மாறினே இருக்கும், உங்கள் இலக்குகள் மாறினே இருக்கும். இலக்கு நான் என்னை அடைவது அப்படின்னா சிரிப்பாக இருக்கும். நான் தான் இருக்கிற அவ்வளோ என்னையா நான் அடையணும், நான் சாப்பிட்ணும், நான் தூங்கணும், நான் போகணும், எனக்கு வெளியே நிறைய விஷயம் இருக்குது, அதுதான் எனக்கு வேணும்னு தோணுமே தவிர எனக்கு அடிப்படையில் என்ன வேணும்னு நான் கேட்கறதே இல்லை. முதல்ல நான் யாருன்னு எனக்கு தெரியாது. அதனால் வரலன்றதுக்கெல்லாம் நீங்கள் அதிசயப்படவே கூடாது. சில பேர் என்கிட்டலாம் கேட்பாங்க, ஏன் நான் ஞானம் அடையலை அப்படின்லாம் கோவம்லாம் படுவேன். நான் இவர்கிட்ட வந்து இது மாதிரி கேட்டோம்னா பயிற்சி செஞ்சால் எனக்கு ஞானம் வச்சுட்டேன்னா கோவப்படுறாருலாம் கூட பேசுவாங்க. என் கோபம் அதுக்காக இருந்தது இல்லை. ஞானம்ன்றது நீ தான், அதை அடையிறதெல்லாம் கிடையாது, இருக்கிறதெல்லாம் விட்டுடணும். என்கிட்ட வந்து நீங்கள் கேட்கும்போது ஏன் இதை விடலன்னு தான் கேட்பேன். உதாரணத்துக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க, நான் ஏன் ஞானம் அடையலை, நான் ஒரு பீஃப் பர்கர் வாங்கி கொடுத்தா சாப்பிட முடியல அவங்கள, இல்லைன்னா அவங்க என்னை கேட்கக்கூடாது. அப்போ இந்த பிரச்சனை எனக்கு இல்லை. ஏன்னா அவங்க இன்னும் அந்த பீஃப் பர்கரே இதில் கிராஸ் பண்ணி வரல. யாரும் இல்லை, என் மனைவி கூட சுற்றி என்னை பற்றி சுற்றி என்ன எல்லா மாதிரியான ஆளுங்களும் இருப்பாங்க. ஏன்னா நேற்று நான் அப்படி தான் இருந்தேன். நான் ஒரு முட்டாளாக இருந்து தான் இங்கே வந்துக்கிறேன். அப்போ நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணுறது மட்டும் தான் ரொம்ப அக்கறையாகிறமே தவிர கடவுள் அடையது நம்மளுடைய இலக்கு இல்லை. அதனால் எல்லாருக்கும் தாகம் ஏற்படாது. ஏற்பட்டாலும் அதை தீர்க்கறதுக்கான பதிலும் உங்கள்கிட்ட கிடைக்காது நிறைய பேர்கிட்ட. ஸோ என்கிட்ட வராங்கன்னா பிரச்சனைகளுக்காக இல்லை என்னை பெரியாள் காமிச்சிக்கணுன்றதுக்காக வேணால் சில பேர் வரலாம். இதெல்லாம் தாண்டி என்கிட்ட வந்துக்கிறாங்கன்னா பெரியாள் தான். என்கிட்ட வந்துட்டாங்கிறதுக்காகலாம் நான் சொல்ல, தாகத்தை ஏற்படுத்திக்கிறேன். என் பேச்சை 2 வாட்டி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தாகம் ஏற்பட்டுரும். கேட்குறாங்கன்னாவே தாகம் ஏற்படலைன்னா பேச்சையே கட் பண்ணுருவாங்க, வீடியோவே கட் பண்ணுருவாங்க. நீங்கள் உங்கள் நண்பருக்கு என்னுடைய வீடியோ காமிச்சிங்கன்னா வானான்றுவார். என்ன அசிங்கமாக பேசுகிறாரு, நல்லா இல்லை, இது வானான்னு அவரே சொல்கிறார். ஏன் அதை செஞ்சு வச்சிருன்னா உண்மையானவங்க வரக்கூடாது, இல்லை தேவையானவங்க தான் இங்கே வரணும். முட்டாள்தனமாக இங்கே வேறு ஏதோ தேடுறவங்களாம் இங்கே என்ன பண்ணுவேண்ணா, கடவுள் தேடி வருவானா. இப்போ கடவுளில் வந்து ஏன் எல்லாருக்கும் அடையலைன்னா அது ஒரு கேள்வியே இல்லை. வானா விட்டுருங்க, எல்லாருக்கும் அந்த தாகம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு யார் மேலே அக்கறை இல்லை, அவங்க மேலே அக்கறை இல்லை, அதை விட்டுருங்க. உங்களுக்கு அக்கறையை வந்து உங்களுக்கு குறைச்சிடுவாங்க. நீங்கள் அவங்களுக்குள்ள நீங்கள் பேசும்போது உங்களுக்கு ஏற்பட்ட தாகம் இருக்கும்ல, கடவுள் மேலே ஏற்பட்ட தாகம் அது குறைஞ்சிரும். உங்கள் மனைவி திட்டுவாங்க, என்ன சும்மா மூச்சு விட்டுனுக்கிற, பயிற்சி என்ன பண்ணுகிற, ஆனால் ஒன்றா போய் ரூமில் போய் கதவு போட்டு மூடிக்கிறேன்னுவாங்க. உங்கள் கணவன் திட்டுவார், உங்களை பயிற்சிக்கு தடையாக வர இருக்கும். அதனால் கண்டும் கனமாக அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. இல்லைன்னா பாதிப்பு யாருக்குன்னா உங்களுக்கு தான். ஏதோ 0.001 தான் வராங்க, அவங்களையும் கூட என்ன பண்ண முடியும் ஈஸியாக. மெஜாரிட்டி வின்னு தான் இருக்குது இந்த உலகம். அதனால் நீங்கள் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. எவ்வளோ பேர் வந்து எது சரின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போனால் அந்த இடம் சரி அப்படி தானே நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. அதனால் இந்த கடவுள் ஏன் எல்லாருக்கும் தாகம் ஏற்படலன்னு ஒரு கேள்வி கேட்டு அடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற தாகம் போய்டும். இப்போ கொஞ்சம் நஞ்சம் ஆசை வந்தது இல்லை, கடவுள் அடையலாம், கடவுள்னா ஒன்று இருக்குது, நம்ம ஒரு விசேஷம், நமக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருக்குது, நம்ம இதே நம்மளால் துடிக்கலை, இதெல்லாம் தாண்டி ஒன்று அனுபவிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுவும் போய்டும். என்ன பண்ணிங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஏன் கடவுள் தாகம் வரல நீங்கள் யாருன்னா போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் தோல்வி ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டால் தர்க்க ரீதியான நிறைய பிரச்சனைகளை வெளியே வச்சுங்கிறான். அதனால் அவங்கள கூட நீங்கள் என்ன பண்ண முடியாது, பேசி ஜெயிக்க முடியாது. அதனால் கேள்வி வந்தால் கேள்வியாக அறுத்து போட்டுருங்க. யாருக்கும் வரலன்னா அது தப்பு இல்லை, அது அவங்க பிரச்சனைன்னு நீங்கள் அந்தரங்கத்தில் எப்போதும் எப்படி இருங்க. இயேசுநாதர் கூட மார்க்கில் அப்படி தான் சொல்கிறாரு, கதவு மூடிக்க சொல்கிறாரு. பரமண்டலில் உங்களுக்கு பிதாவியன் வந்து நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா கதவை உன் அரைக்கதவை தாளிட்டுக்கொள் அப்படின்றார். ஏன்னா நீங்கள் பகிரங்கமாக என்ன பண்ண முடியாது, சாமியெல்லாம் கடவுள்லாம் கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போனால் ஒத்துப்பாங்க, சர்ச்சுக்கோ மசூதிக்கோ போனால் ஒத்துப்பாங்க. நீங்கள் எங்கேயோ உட்காந்து தியானம் பண்ணுறீங்கன்னா பைத்தியம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் தனியாக வந்து உட்காந்துக்கிறீங்கன்னு வச்சு அவன் ஒரு லூஸு தனியாக போய் மரத்தாண்ட போய் உட்காந்துக்கிறேன், அங்கே போகிறான் இங்கே போகிறான்னு தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா கிண்டல் பண்ணுவாங்க, இவருனா புத்தராக எடுப்பாரான்ட்டு. சாதிக்க முடியறதில்லை. அவர் ஒரு இளவரசராக இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு மனிதர். அவர் வெளியே போனார்ன்றதுனால விளம்பரம் ஆகிட்டார். நிறைய பேர் காட்டுக்கு போய் உட்காந்துக்கிறாங்க. திருவண்ணாமலையில் நிறைய பேர் உட்காந்துக்கிறாங்க. அவங்களாம் விளம்பரம் ஆகிறாங்களான்னா இல்லை. விளம்பரம் ஆகாத ஒரு விஷயத்த சரின்னே சொல்ல மாட்டாங்க. யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த என்ன சொல்லவே மாட்டாங்க, சரிண்ணே சொல்ல நல்ல வேலை ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதின்னு சொன்னதுனால தான் அந்த வேப்பங்குச்சிக்கு மரியாதை, இல்லைன்னா அதுக்கு ஒரு மரியாதை. அதனால் கடவுள் வந்து தயவு செய்து எல்லாம் ஏன் கடவுள் தெரியலன்ற எண்ணத்தை கேள்வி என்ன பண்ணாதீங்க, கேட்க வேணாம். என்னை கேட்டீங்க நான் சொல்கிறேன், யாருமே அப்படி இல்லை. நான் அந்த மாதிரி என் மனைவி ஏன் என் கணவனை தேடல வந்து கடவுளை தேடலன்னு நினச்சேன் நான் ஆவேன், அவ்வளோதான் என் நிலமை மோசமாயிடும். புரியுதா? யாருக்கும் என்ன தேவைப்படலைங்க, கடவுள்லாம் தேவைப்படல. இப்போ நம்மளை கூட டூருக்கு வந்துருக்குறாங்க, எல்லாருக்குமே கடவுள் தேவைப்படுதா என்ன? எல்லோரும் கடவுள் தேடியே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சாத்தியமே இல்லை. எப்போனா வந்து போவோம்.
ஏதோ பயிற்சின்னு சொன்னதுனால செய்வோம். அப்போ என்ன பண்ணோம், மனம் எங்கன்னா ஓடி போய் இல்லைங்கடி வேலையை பார்க்கும். அதனால் நீங்கள் அந்த கேள்வியை விட்டுவிட்டு எனக்கு கடவுள் கூட நெருக்கம் இருக்குதா, நான் கடவுள் அடைய முயற்சி செஞ்சுன்னு உண்மையிலேயே எனக்கு கடவுள் தேவை தாகம் இருக்குதா, யாரை கேட்கணும்? நீங்கள் உங்களுக்கு மேலே நீங்கள் சந்தேகம் பண்ணணும். உண்மையிலேயே நம்ம கடவுள் தாகம் உண்மைதானா, நம்ம 10 பேர் காட்டிக்கிறதுக்காக பண்ணுறோமா அப்படின்னு யாரை கேட்கணும்? நீங்கள் வேறு யாருன்னா கேட்டா இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், ஒரு கடவுள் தெரிஞ்சிச்சு, இவர் வந்து நான் வந்து வச்சுக்கிறாரு. தயவு செய்து மற்றவங்களை அந்த கேள்வி கேட்டு குழப்பிக்காதீங்க. உங்கள் பக்கம் மட்டும்தான் அந்த கேள்வி இருக்கணும். எனக்கும் கடவுளுக்கும் நெருக்கம் இருக்குதா, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் அவர் தப்பானவருன்ற நான் சமூகத்துக்கு அவர் தப்பானவராக இருக்கிறார். உண்மையிலே அவர் கடவுளோட இசைந்து பொருத்தமானவராக கூட இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. உடனே அவர் செய்கிறதெல்லாம் சரின்னு நான் சொல்ல மாட்டேன். வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் வேறு. அவர் வாழ்க்கையை எழுந்துட்டு கடவுள்கிட்ட நெருக்கமாயிட்டாரா இல்லையான்றது ஒரு சந்தேகத்துக்குரியது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஆனால் அந்த பாட்டு அந்த விஷயம்லாம் நல்லா தானே இருக்குது. நெருக்கம் இயேசுக்கு நெருக்கமா முகமதுக்கு நெருக்கமா நிறைய பேர் சொல்கிறாங்க தானே. முகமதுவை பார்த்தா என்ன ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு முகமது நபிக்கிட்ட நம்ம பேசினா ஒரு மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு இயேசுநாதர்கிட்ட நம்ம பேசினா மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அவரை நம்புறவங்ககிட்ட, ஒரு அரசியல் தலைவர்கிட்ட நீங்கள் பேசி கரெக்ட் பண்ண முடியும். ஆனால் அவருடைய ஃபாலோவர்கிட்ட முடியாது. ஏன்? அவ்வளோ இருமாப்பும் அவ்வளோ இதுவும் வெறியமாக இருப்பான். அதனால் கடவுள் தேடுறதுன்றத மற்றவங்ககிட்ட என்னவே பண்ண கூடாது. இனிமேல் பட்டு உங்களுக்கு என்ன கேள்வி வரக்கூடாது. எல்லா மனிதர்களுக்கும் ஏன் கடவுள் தாகம் ஏற்படவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. சரியா? கேட்டால் என்ன ஆகும்? உங்களுக்கு இருந்த கொஞ்சம் நஞ்சம் தாகமும் போயிடும். நீங்கள் அந்த தாகத்தோடு இருக்கணும்னா என்ன பண்ணக்கூடாது, அக்கம் பக்கம் பார்க்கவே கூடாது. இதுதான் வெற்றி. இல்லைன்னா கஷ்டம். ஆ பக்கத்தில் படுக்கும்போது நோய் ஒன்றும் இல்லை, பயிற்சி பண்ணிட்டு பக்கத்தில் படுத்துறாங்க. ஆனால் பயிற்சி பண்ணாமல் அவங்களுக்கு வலி இருக்கு. அதுக்காக சமயம் ஓ அப்படியெல்லாம் கூட நடக்குதா? எதுக்கு என் பொண்டாட்டி ஒரு வாட்டி தனியாக கேட்டுங்க கூட இருக்கும்போது என்ன ஆகுதான்ட்டு. நீங்கள் பார்த்துங்க, நெத்தியெல்லாம் வீங்கி கூட இருக்கும். அவங்க நெத்தி வீங்கி கூட இருக்கும். என்னோடய மனைவிக்கு. நீங்கள் பயிற்சி பண்ணால் உங்களுக்கு இல்லை, இந்த உலகத்துக்கே நன்மை. உங்கள் மனைவிக்கு இல்லை, இந்த உலகத்துக்கு, ஓல் பிரபஞ்சத்துக்கே. ஒரு புத்தர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால் இந்த உலகம் வாழுதுன்னு அர்த்தம். ஒரு புத்தரும் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. கடவுள் புரிஞ்ச ஒரு மனிதன் இருக்கிறதுனால தான் இந்த பூமி இருக்குது. நல்லார் ஒருவர் உலரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. மழை கூட யாருக்காக தான் பெய்யுது? யாரோ ஒருத்தர் இருக்கிறதுனால தான். சரியா? ஒரு தரமான ஆண், ஒரு வலுவான ஆண், ஒரு விசேஷமான ஆண் உருவானான்னா மனைவிக்கு மட்டும்தான் இல்லை, எல்லாருமே பயன். நான் சொல்கிறது அசிங்கமாக போயிடுறதுக்கு இல்லை. மனைவி கிட்ட போய் ஒரு புள்ள பெற்றா 2 புள்ள பெற்றானா 2 பேரும் எப்படி தான் வரப்போகிறாங்க? பலசிலையாக தான் வரப்போகிறாங்க. அப்புறமா இந்த சமூகம் எப்படி தான் இருக்க போகுது? மாறத்தான் போகுது. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சிச்சானா 10 பேருக்கு நன்மை. நம்ம வச்சுக்கிற இந்த ஃபோன் யாருக்கும் புரிஞ்சிருக்குது. அவருக்கு மட்டுமா நமக்குமா? எல்லாருக்கும் தான். யாரோ இந்த ஈஃபில் டவரை கட்டிக்கிறாரு, அவருக்கு மட்டுமா நமக்குமா? நமக்கும் தான். அப்போ ஒரு நல்ல விஷயம் ஒருத்தருக்கு மூலியமாக நடக்குதுன்னு சொன்னால் அது யார் தான் என்ஜாய் பண்ணுவோம்? மனைவி மட்டும்தான் இல்லை, எல்லாமே என்ஜாய் பண்ணுவோம். அவ்வளோ என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை மனைவி எப்படி என்ஜாய் பண்ணாமல் இருப்பாங்க? பிரச்சனை மன ரீதியான நோயாளிகள் இருக்கிறாங்க, ஆரோக்கியமற்ற மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதனை ஒத்துக்கிறதுக்கு இந்த உலகம் தயாராக இல்லை. யாருன்னா கடவுள் தெரியுதுங்க, நான் எங்களுக்கு கடவுள் கூட பேசி ஃப்ளைட் இல்லாமல் அங்கே போய் சேர்ந்துறேன். ஏன்னா படங்கள்லாம் உங்களுக்கு எப்படி காமிச்சாங்க? கடவுள் தெரியுன்னா அவர் என்ன பண்ணார்? அங்கேருந்து காணாமல் போயிட்டார், திடீர்னு முன்னேறதுக்கு இருந்தார், 3 இடத்துல தோணினார், 10 இடத்துல தோணினார். இது மாதிரியே வச்சுட்டு ஆமாம் உனக்கு கடவுள் தெரியுன்றியா, ஏன் இது வந்து லைவ் போட்டுனுக்கிறேன், நேராக என்ன பண்ணுறேன், மூளை உள்ள எடுத்துன்னு வந்து எதனா ஒன்று சொல்லணுன்னா சொறி விட்டு கேட்பார் தானே. என்னோட பயிற்சி தான்றது இல்லைங்க, இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட எந்த விசேஷமும் எல்லாருக்கும் பலன் தரும். ஒரு பேனா கண்டுபிடிச்சதுனால தான் எல்லாரும் எழுதுகிறோம். ஒரு ஓலையில் ஆணி வச்சு கிறுக்கி வைக்க முடியுன்றதுனால தான் அவருடைய கருத்து சித்தாந்தங்களை இது வரைக்கும் நம்மளால்
படைக்க முடியுது. அவரை பைத்தியம் தான் சொல்லியிருப்பானுங்க. ஒன்று முள் எடுத்து ஓலையை வச்சு கிச்சினுக்கிறான், பைத்தியக்காரனாக இருப்பான் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு? இப்போ அதோட பரிணாமம் வச்சு தான் டைப் பண்ணுறது, ஐபேடில் டச் பண்ணுறதெல்லாம் யார் பண்ணா? யாரோ ஒருத்தர் முதல்ல கிறுக்குனார். இன்னும் நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி நம்மளது ஒன்று இருக்குது, வைகைக்கதி நாகரிகம்னு ஒன்று இருக்குது. நதிகள் மூலமாக நம்ம தமிழ் பேசி இருந்துக்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் தமிழ் அடி சொல்ல வச்சுருக்கோம். நீங்கள் எந்த வார்த்தை எடுத்து போனாலும் அந்த வார்த்தை தமிழில் இருக்கும். அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? முதல்ல செதுக்கி தான் வச்சுருக்கிறாங்க. கியூனிப்பாரம் அப்படின்னு சொல்லி அம்புக்குறியை போட்டு வச்சுக்கிறாங்க, கண்ணு மாதிரி ஒரு குறியை போட்டு வச்சுக்கிறாங்க, காது மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. காதுக்கு மாதிரி குறி போட்டு தான் இன்றைக்கி கேள்விக்குறியாக மாறி இருக்குது. காதோட சிம்பிளுக்கு இது இல்லை. ஏன் எது வந்தாலும் என்ன பண்ணேன்? கேள்வி, கொஸ்டின் எல்லாமே தமிழ்லேருந்து தான். அப்போது ஒரு மனிதன் சிறப்பாயிட்டான், கண்டுபிடிச்சிட்டான், இல்லை ஏதோ ஒன்று புரிஞ்சிச்சு, பயிற்சி செய்கிறான்னா அவனுக்கு மட்டும் இல்லை, அவனுக்கு மனைவிக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கவங்களே இப்படி தான் இருப்பாங்க. ஒருத்தர் வீடை வாசலில் நல்லா பெருக்கி சுத்தமாக கோலம் போட்டான்னா அடுத்தவங்கள என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? கோலம் போடுறாங்க. அந்த ரோடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அழகாக தான் ஆகிடும். ஆனால் முதல்ல ஒருத்தர் இனிஷியேஷன் பண்ணணும். இந்த பூனைக்கு மணி கட்டுறது யாருன்னு தான் எல்லாம் காத்துனுக்குறாங்க. பிரச்சனை என்னன்னா, நீ செய்யறதா நான் செய்யறதா, அவன் செய்யட்டுமா, அவர் பண்ணிட்டோம் நான் ஏன் பண்ணோம், இப்படி தானே போயினுக்குது. அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு சரின்னு பட்டா, 4 பேருக்கு அது நல்லதுன்னு பட்டா தயக்கம் இல்லாமல் பண்ணுங்கள். என்னெல்லாம் குருன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு தனி தைரியம் வேணும். இவர் பாட்டு அசிங்கமாக பேசுவார், இவரெல்லாம் எனக்கு குருவா, இவரை போய் குருன்றே நீ எல்லாம் மனுஷனா கேட்டுப்பாங்க. கேட்கலன்னு சொல்லுவீங்க யாருன்னா? ஏன்னா அது மாதிரிலாம் கேட்கலிங்க, நீங்கள் 100% சரின்னு சொன்னாங்க, நாங்கள் அப்படியே ஒத்துனுக்குறோன்னு சொல்லுவீங்க. ஒருத்தரும் திருத்தனமாக இப்போ பண்ணுது. மாமாவுக்கு தெரியக்கூடாது, மச்சானுக்கு தெரியக்கூடாது, அண்ணனுக்கு தெரியக்கூடாது, சில பேருக்கு. அதனால் என்னுடைய பயிற்சி செஞ்சால் எப்படி இருக்கலாம்? சீரும் செருப்பும் பேரும் புகழும் வளமையோடு இருக்கலாம். நம்ம மனைவிக்கு இல்லை, எல்லாருக்குமே. கடவுளுக்கும் உனக்கும் டீல். கடவுள் ஒன்றுமற்றது. தனி வடிவமோ, தனி பொருளோ, தனி ஒரு வாசனையோ, தனி ஒரு திரவியமோ, தனியாக அதுக்குன்னு ஒரு வரையறுத்தலோ இல்லை, நிகரற்றது. லா இலாஹா இல்லல்லாஹ். இதை கூட நான் எப்படிடா டீல் போடுறது? நானும் ஒன்றுமற்றவன். ஃபஸ்ட்டு டீல் நம்பர் 1ன்னா கடவுள் ஒன்றும் இல்லை. அப்போ நான் யார் தான்? நானும் ஒன்றுமற்றது தான். அத்தனையும் செய்ய வல்லது எது? கடவுள். அத்தனையும் செய்ய வல்லது நானும். கடவுள் மாதிரி நீயுமா? நான் இல்லை. அத்தனையும் செய்ய வல்லதுன்னா எதெல்லாம் எனக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் என் கையில் அது கொடுத்துருக்குது. கடவுள் என்ன பண்ணியிருக்குது? நான் அசைச்சிக்கிறேன்னா, வெட்ட வெளி இருக்கிறதா தான் நான் என்ன பண்ணிக்கிறேன்? அசைச்சிக்கிறேன். அப்போ எனக்கு விருப்ப தேர்வு இருக்குது. என் விருப்பத்தேர்வு. நான் அசைக்கும் போது மற்றவங்களுக்கு படக்கூடாது, மற்றவங்க கண்ணை குத்தக்கூடாது, மற்றவங்களுக்கு காய ஏற்படுத்தக்கூடாது. ஆனால் அதர்வைஸ் நான் என்ன பண்ணிக்கலாம்? அசைச்சிக்கலாம். இப்போ நான் அசைக்கிற இடத்துல அவங்க வந்து நின்று அசைக்காதன்னா, நான் அசைக்கிற இடத்துல அவங்க வந்து நின்று அசைக்காதுன்னு சொன்னால் யார் குற்றம்? அவங்க குற்றம். இந்த சமூகம் என்ன செஞ்சு வச்சுக்குதுன்னா, உங்களுக்கு உறவு ஏற்படுத்தி வச்சுக்குது. அண்ணன் தம்பி, மாமா மச்சான், கணவன் மனைவியை, குரு சீடன், ஏதோ ஃப்ரெண்டு, பிஸ்னஸ் பார்ட்னரு, பல விதங்களில் உங்களுக்குள்ள என்ன இருக்குது? உறவுன்ற பேரில் உங்கள் அசைவுகளை அவங்க கவனிக்கிறாங்க. நான் அங்கே தான் சொல்கிறேன், யாரை கட்டுப்படுத்தாதீங்க, அடுத்தவங்களை கட்டுப்படுத்தாதீங்க. கடவுள் இவ்வளோ செஞ்சுட்டு நம்மளை கட்டுப்படுத்திடுதே. இலையை கிள்ற உரிமை இருக்குது. ஒரு புளியை கிள்ற உரிமை? ஒரு புளியை போய் வாழை பிடிச்சி இழுக்க முடியாது. சீரி என்ன பண்ணுறான்? பூனையை தனியாக அடிக்க முடியாது. அப்போ நமக்கு கட்டுப்பட்டுருக்குறோம். ஒரு கடவுள் கட்டுப்பாடற்றது, எனக்கு கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை கொடுத்துருக்குது. ஆனால் என் சுதந்திரம் எங்கே செயல்படுறது இல்லை? என்னை விட வலுவான, என்னால் செய்ய முடியாத இடத்துல செயல்பட முடியுது. ஆல்ரெடி என்னால் செய்ய முடியாத பகுதிகள் எனக்கு இருக்குது. இதில் சில பேர் வந்து அவங்களே செய்யாதுன்னு சொன்னால், கறி சாப்பிடாத, மீன் சாப்பிடாத, முட்டை சாப்பிடாத, வெள்ளை சட்டை தவிர வேறு சட்டை போடாத, ஷூ போடாத, பாடாத, சிரிக்காத, நடக்காத, இப்படி இருக்காத, அப்படி இருக்காத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாதன்னு சொன்னான். ஆல்ரெடி என்னால் பண்ண முடியாததுல என்ன பண்ண முடியாது என்னால். இன்னும் சொன்னாலும் ஒரு 4 நாளைக்கு பேலாத, ஏன் சொல்ல? உங்களுக்கு வந்து பௌர்ணமிலேருந்து அமாவாசை வரைக்கும் வந்து தேய்பிறை. அந்த நேரத்தில் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் கக்கெல்லாம் போகாதீங்க. போனீங்கன்னா உடம்புலேருந்து சக்தியெல்லாம் போயிடும்னா என்ன பண்ணுவீங்க? ஏன் சொல்லலை? ஏன் அப்படி ஒரு சட்டத்தை சொல்ல, அப்படி ஒரு ரூலை சொல்ல?
எதெல்லாம் உன்னால் செய்ய முடியுமோ, எதுக்கெல்லாம் நீ பயப்படுவியோ, எதை வச்சு உன்னை பயமுறுத்த முடியுமோ அதை தானே சொல்கிறாங்க. ஐயா நாங்கள் கேட்ட கேள்வி கடவுளுக்கும் உனக்குமான டீல். கடவுளுக்கும் உனக்குமான டீலா நீ நடந்துக்கிற விதம் உனக்கும் இந்த உலகத்தில் ஏற்பட்ட டீலா? பார்த்தீங்கன்னா உங்கள் முகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு டீல் போட்டு வச்சுக்கிறீங்க? சமூகத்தோட போட்ட டீலோட பிரதிபலிப்பாக தாங்கிறீங்க. உங்கள் விருப்பமா? என்னை பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் திடீர்னு ஓத்தான்றேன் உங்கள் அம்மான்றேன்னா உங்கள் டீல் எனக்கு இல்லை வராதுன்றேன். நான் வராத ஏன்? நான் உன்னை கூட டீல் போட்டு வரல, நான் யாரை கூட தான் போட்டுக்கிறேன். எனக்கு கடவுள் தெரியும், நான் உனக்கு சொல்கிறேன். நீ கேட்க கட்டிப்போ. இப்போ தான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு மடப்பையன் வந்தேன். அது ஒரு வார்த்தை, உங்களை முட்டாள்னு சொல்லிட்டாக்கா நான் உங்களை முட்டாள்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு தூங்க மாட்டேங்கன்றான். ஓத்தான்னு சொன்னால் கேட்பானா பாரு. அவனுக்கு புரியுது, என் வீடியோலாம் பார்க்குறான். இப்போ ஒருத்தனுமே பார்த்து புரியுதான் வார்த்தைகளுக்குள்ளே தான் நம்ம சிக்கிக்கிறோமான்ட்டு. பேர் சொல்ல விரும்பலை நான். இப்போ தான் பார்த்தேன் அவர் அதை சொல்கிறாரு. உங்களை நான் அவர் பேரை சொல்லி அவரே பெருமையாக உங்களை ஒரு நாள் நான் உங்களை முட்டான்ட்டுன்னா இங்கே 3 நாள் என்ன பண்ண மாட்டீங்க, தூங்க மாட்டீங்கன்னு. என்னுடைய வீடியோ முழுசுமே ஓத்தவங்க தாங்க இது. அப்போ இதை தாண்டி ஒருத்தன் வந்துக்கிறானா அவனுக்கு என்ன இருந்துருக்குது? அப்போ உங்கள் டீல் எங்கடான்னா, நான் யார், நான் எதுக்கு வந்துக்கிறேன், நான் கொண்டாட வந்துக்கிறேன்னு உங்களுக்கு புரியணும். இதை புரிய வச்சானான்னு பாருங்கள். அப்படி புரிய வைக்கல. அவன் யார், அவனை படி நீ கேட்டு நீங்கள் எப்படி நடக்கணும், அவன் பெரிய ஆள் ஆகணுன்றதுக்காக தான் செயல்பட்டான். நீங்கள் படித்த ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறீங்க, அதில் சில கருத்துக்கள்லாம் சொல்லினுக்கிறான். காலையில் எழுந்த உடனே ஒருத்தன் சாமியாராக போய்ட்டு ஒரு நாய் ஒருத்தன் காலையில் எழுந்த உடனே பல்லு நல்லா வளைக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் வயிறு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிக்கணும். அதுக்கு முன்னாடி வாயில் நாக்கை போட்டு நல்லா கழுவணும். அதை நாக்கை போட்டு கழுவிட்டு, இவரு பேர் துறவி ஒருத்தர், இவர் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு லூசு பேசிக்கிறான். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? மறுநாள் காலையில் எழுந்த உடனே நாக்கை நம்ம என்ன பண்ணல, சுத்தமாக வச்சு இல்லைன்னு. இது நாய்கிட்ட சொன்னால் கேட்கும். எந்த ஏனையானா பல்லு வலிச்சு எங்கள் அப்பா சொல்லுவார், பல்லு வலிக்கிறது இல்லையப்பான்னு. ஏன்னா பல்லு வலிச்சா எப்போனா பல்லு வந்துதான்னு கேட்பார். அவ்வளோ பெரிய பல்லு வெளியே நிற்கிது. ஏன்னா தனியாக பராமரிக்கிறதுக்காக பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சுன்னு சாப்பிட்றது இல்லை. நம்ம வேறு மாதிரி வாழ்ந்துன்னுக்குறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடெலாம் அவிச்ச உணவாகவும் வேகக்கூடியதாகவும் பல்ல போய் கட்டுது. இன்னும் இரவில் பல்ல விட்டு படுக்கலாம் தானே? ஏன் காலையில் பல்லு வளர்க்கணும் கற்று கொடுத்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? காலையில் தான். ஆனால் நீங்கள் படுக்கும்போது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? உடனே போய் ப்ரஷ் எடுத்து பல்லு வளர்க்குவீங்க. ஏன்? உங்களை மதிச்சா. இப்போ என்ன செய்கிறதில்ல, உங்களை மதிக்கிறதில்லை. நீங்கள் யாரோ சொன்னான்ல, கடவுளுக்கு எனக்கும் டீல்னா என்கிட்ட நான் பேசணும். எனக்கு பசி எடுக்குது, நான் சாப்பிட்ணும். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். எனக்கு வாழணும், நான் அதுக்கு வாழணும். இந்த சமூகத்தோடு நான் புழுங்கும்போது இந்த மனிதர்கள்லாம் சட்டை போடணும், வேண்டு போடணும், இல்லை ஸ்டிக்கரிங்கிறாங்க. அதுமாதிரி நானும் போட்டணும். இல்லை நான் என்ன பண்ண மாட்டாங்க. என்ன அந்த சமூகத்தில் எனக்கு இடம் இல்லாமல் போயிடும். இவங்களை கிட்டேருந்து தான் நான் பழகுறேன், பேசுகிறேன், போகிறேன். அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் நடிக்கணுமா இருக்கணுமா? அடுத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் இருக்கணுமா நடிக்கணுமா? ஏன்? வழி இல்லை. அப்போ காலங்கத்தால் மேக்கப் பண்ணி தான் வெளியே வந்துக்கிறோம். காஸ்டியூம் டிசைனர் யாரோ ஏதோ சொல்லி வச்சுக்கிறாங்க. என்ன சொல்கிறது, ஃப்ரான்ஸுக்கு போகிறோம், சின்ன சின்ன ட்ரெஸ் தான் போனோன்னு யாரோ சொல்லிட்டாங்க. இந்தியாவில் இருந்தால் புடவை கட்டிக்கலாம், வெளிநாட்டுக்கு போனால் என்ன பண்ணா சிம்மி போட்டுன்னு கணுக்கால் காட்டணும். அப்படி தானே? பட்டாயாவுக்கு போனால் சட்டை வேறு மாதிரி போடணும். அப்போ ஒன்று என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க நமக்கு. அப்போ நடிக்க தான் கற்றுக் கொடுத்துறாங்க. இப்போ டீலாக இது நடிப்பா? நடிக்கிறதும் டீல் தான். ஏன்? சமூகம் நம்மளை என்ன சொல்லியுது, நடிக்க சொல்லுது. நான் என்ன பண்ணேன்? அவங்கள கூட நடிக்கணும். ஆனால் நான் வாழணுமே, நடிக்கவும் செய்யணும். ஆனால் எனக்காகவும் நான் இருக்கணும்ல. எனக்கான இடத்துல நீ சில இந்த இடத்த கவனிக்காத நான் சொல்கிறேன். அந்த இடத்த தான் கவனிச்சுருந்தா என்ன பண்ணுறது? நம்ம இந்த இடத்துல எனக்கு சுதந்திரம் கொடு, இந்த இடத்துல நீ கவனிக்காதன்னு நான் சொல்கிறேன். மீறி அப்போ தானே இன்னும் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. நான் வெளியே போகிறேன், நான் கொஞ்சம் இது மாதிரி ஃபிகர் வீட்டுக்கு போகிறேன், இல்லை ஐட்டம் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னான். நம்பர் கொடுன்னு கேட்க மாட்டான், கேட்பானா? கேட்க மாட்டானா? அப்போ இந்த உலகம் எப்படி தான் இருக்குது. அப்போ எனக்கும் கடவுளுக்குமான டீல் அப்படின்னு சொல்லும்போது பிரித்தியாருக்கு அங்கே இடமே இல்லை. பொண்டாட்டியை கூடவோ, புருஷனாக கூடவோ, அண்ணன் கூடவோ, தம்பியாக கூடவோ, மகனாக கூடவோ, மகளாக கூடவோ என்ன தான் செய்ய முடியுது? என்ன தான் செய்ய முடியுது? ஒத்துக்குங்க, நடி தான் முடியுது. உண்மையாக இருந்தா வாய்ப்பு கம்மி. அப்போ டீல்னா இதுதான். இந்த சமூகத்தை கூட நடிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன், எப்படி நடிக்கணும், என்ன செய்யணுன்றதெல்லாம் ஒரு 40 days கோர்ஸ் வச்சு அதை சொல்லித்தரேன். இப்படி இருங்க.
இந்த மாதிரி தான் மனிதர்கள் இருக்கிறாங்க, இப்படி தான் மனிதன் சிந்திக்கிறான். அப்போ கடவுளுக்கும் எனக்குமான ஒரு ஒப்பந்தத்தை சரியாக புரிய வைக்கிறதுக்கு உனக்கு பேர் குரு. குருனா யார் அப்படின்னா, எனக்கும் கடவுளுக்குமான ஒரு ஒப்பந்தம் போடணும்ல, அது யார் புரிய வைக்கிறாரோ அவர் யார் எனக்கு குரு. ஆனால் அவர் குறுக்கீடு இருக்கக்கூடாது, எனக்கு சுதந்திரம் இருக்கணும். என்னென்ன இருக்கணும்? சுதந்திரம் இருக்கணும். நெருப்பு சுற்றும், அப்போ நெருப்பு சுற்றும் வெந்துடும், உன் கையை வேக வைக்க வேணாம், சிக்கனை வேக வச்சுக்கணும். குரு என்ன தான் சொல்லி தரேண்ணா, நெருப்பு சுடும் வேக வைக்கும். உன்னையா கோழிக்கறியவா ஆட்டுக்கறியவா மாட்டுக்கறியவா எது புத்திசாலி தானா? அப்போ குரு என்ன சொல்லி தரேண்ணா, நெருப்புன்னா சுடும், உன் கையை சுட்டுக்காத, எது சுடணுமோ அதை சுட்டு என்ன பண்ணிக்க சாப்பிட்டுக்கா. நெருப்புனா சுடும், ஆனால் நீ போய் சுடாத, சுட தெரிஞ்சவங்கிட்ட போ. அப்போ நீ என்ன பண்ணுவ? உனக்கு சுட தெரியாது கடைசி வரைக்கும். இப்படி தான் எனக்கு கடவுள்னா எனக்கு தான் தெரியும். ஒரு புரோகிதர் புக்கு ஒன்று படி, அதுதான் மதம். உனக்கும் கடவுளுக்கும் இடைத்தரகரா ஒருத்தர் உள்ளே வந்தார்ல, அதுதான் இது. அது நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்கும் கடவுளுக்குமான ஒப்பந்தம் கட்டாயிடுச்சு, போயிடுச்சு. உங்களுக்கும் கடவுளுக்குமான ஒப்பந்தம் என்ன ஆயிடுச்சு? அப்போ கடவுளுக்கும் எனக்குமான டீல் அப்படின்னு சொன்னால், நான் இருக்கணும், நானாக இருக்கணும், என் தேவையெல்லாம் நான் நிறைவேற்றிருக்கணும், எல்லாருக்கூட நடிச்சிருக்கணும், அதில் சரியாக நடிச்சிருக்கணும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீயிங்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா நடிக்க தெரிஞ்சவர், யாரை பார்த்தாலும் வெல்கம் இருந்துச்சு. வேறு இடம் எங்கே மாற்றலாம் சொல்லு. இன்னும் அதிகமாச்சு. நீங்கள் தான் இங்கே வச்சு டவரு காட்டுங்க நீங்கள். இல்லை நான் ஈப்பர் டவரில் தான் உட்காந்துக்கிறேன்ட்டு ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை. எங்கே உட்காந்தாலும் கேட்பாங்க. யாரும் கேள்வி கேட்டுறாங்க, ஹவு டு ஹேண்டில் ஆங்க்ரி மேன் அண்டு உமன். உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேட்கலாம், உங்களுக்கு தான் பீரியாரிட்டி. தேவைன்னே தெரியாது, ஒன்று எப்படி தேவையாச்சு? சரி, பசி எடுக்குது. பசி எடுத்தால் உடனே சாப்பிட வேண்டியது தானே, எந்த டைம்ல ஏன் சாப்பிட்ணும்? நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நமக்கு எல்லாமே தேவையில்லை தான். இப்போது இந்தியாவில் உட்காந்துன்னு நல்லா சத்சங்கம் பண்ணிக்கலாமா இல்லையா? 3 மணி நேரம் முன்னாடி வந்து உட்காந்து வெயில் ஏன் உட்காந்துக்கணும்? நேரம் சாயந்தரமாக இருக்குமா இல்லையா? நல்ல பாம்பு சேரு இதெல்லாம் இருக்குமா இல்லையா? ஏசி இருக்குமா இல்லையா? இதெல்லாம் எனக்கு தேவை. இப்போ இங்கே வந்து பேசுறதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, வாழ்க்கையே கொண்டாடுறீங்க, புரியுதா? ஒரு தேவையும் இல்லை, என்டர்டெயின் பண்ண வந்துக்கிறோம். நான் சொல்லிடுறேன், நீங்கள் இந்த உலகத்தை கொண்டாட வந்துக்கிறீங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். என்ன வந்துக்கிறீங்க? கொண்டாட வந்துக்கிறீங்க. உங்கள் கை காலெலாம் எது கொடுத்துக்குறாங்க அப்படின்னா, யாருக்கும் சேவகம் செய்யறதுக்கு இல்லை, கொண்டாடுறதுக்கு, நல்லா ஆடுறதுக்கு, பாடுறதுக்கு. ஏதோ ஒரு விலங்கை அடித்து மூளை ஏன் சிந்திக்க வச்சுக்குதுன்னா, கல் தடிய முடியும், கத்தி செஞ்சு வெட்டி அம்பு வச்சு நூலில் வந்து இதெல்லாம் நம்மளால் சிந்திக்க முடியும். இந்த தகுதியோடு நம்ம வந்துக்கிறோம். இந்த தகுதியோடு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இங்கே வந்துக்கிறோம். நம்ம இதெல்லாம் நம்மளால் சாத்தியம். இப்படி தான் நம்ம வந்துக்கிறோம், இப்படி தான் நம்ம செஞ்சுக்கிறோம். வேட்டையாடுற காலத்தில் வேட்டையாடணும். உலகம் முழுசுமே ஆகி கருவிங்கள்லாம் கண்டுபிடிச்சி வேட்டையாட வேண்டியதில்லை, உணவுக்காக நம்ம போராட வேணாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல விவசாயம் பண்ணி நிறைய நெல் அதெல்லாம் எடுத்து பதப்படுத்தி வச்சுக்கணும். ஆடு மாடுகளை வளர்த்து வெட்டி எடுத்துக்கணும், பண்ணைங்களே வச்சுக்கணும். அதனால் என்ன பண்ண வேண்டியது? நம்ம காட்டுக்கு போய் வேட்டையாடுற பண்பு இல்லை. நம்மளால் இப்போ வேட்டையாட முடியாது. ஒரு ரூமில் பூனையை நம்மளால் அடிக்க முடியாது. ஏன்? வேட்டையாடுற பண்பு இல்லை. ஆனால் நம்ம மூதாதையர்கள் என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், பூனையை சாதாரணமாக பிடிச்சி நசிக்கிட்டு இருப்பான். நம்ம தொட்டு கூட பார்க்க முடியாது ஒரு பூனையை. இப்போது நமக்கு தகுதி இல்லை, பயப்படுறோம். அது ஈன்ச்சனா மூஞ்சி காமிச்சனா கண்ணு காமிச்சனா பயப்படுறோம் நம்ம. ஏன்? பழக்கம் இல்லை, மறந்துட்டோம். வேட்டையாடுறது கிடையாது, நம்மளால முடியாது.
சிங்கத்தெல்லாம் வேட்டையாடிக்கிறான். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? அந்தளவுக்கு இருந்துக்கிறான். சிங்கம் பாயிட்டு ஒன்று காற்று வந்து கத்தி எடுத்து போய் நெஞ்சில் சொருவனெல்லாங்கிறான். இதே பகுதியில் குத்தி எடுத்துடலான்ற மாதிரியான ஆளுங்கள்லாம் இருந்துக்கிறாங்க. அப்போது இப்போ இங்கே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, உங்களுக்கு தேவை என்னான்னு உங்களுக்கு தெரியறதில்லை, இங்கே சொல்லி கொடுத்துக்குறாங்க. அது தேவையா இல்லைன்னு இப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. கேள்வி கூட கேட்க முடியாத அளவுக்கு குழப்பமாயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவையா, கல்யாணம் தேவையா இல்லையா தெரில. எப்படான பிரச்சனைன்னா, கல்யாணம் ஆகி சுகமாக வாழ்கிறவங்க ஒரு கூட்டங்கிறாங்க. கல்யாணம் ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு, அவன் நான் பேச்ச மாதிரி கேட்கல, ஏன்டா இது எனக்கு வாழ்க்கைக்கு தேவை தானா, இது தேவையில்லாத ஒரு வேலை செஞ்சுட்டோமோ. எப்போ கல்யாண வாழ்க்கை சுகமாக இல்லைன்னா, பிரியாணி சாப்பிட போனீங்க ஹோட்டலில், இது கல்யாண ஹோட்டலில், இது கல்யாண சாப்பாடோ இல்லை ஹோட்டல்லையோ சாப்பிட்டீங்க, சாப்பிடும்போது நல்லா தான் இருந்தது. அப்புறமா மறுநாள் பேதியாச்சு, கஷ்டமாச்சு, வயிறு ஏதோ ஆயிடுச்சுது. அப்போ இது தேவையான்னு கேட்குறீங்க. அப்படி கேட்பீங்கள்ல, இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏன் கேட்டீங்க? ஏதோ டிஸ்டர்ப் ஆனீங்கன்னா. வேட்டையாடும்போது அப்படி இல்லை. வேட்டையாடும் போதும் நீங்கள் வேட்டையாடின பொருள் சில நேரத்தில் கெட்டு போயிருக்கலாம், ஊனமுற்றதாக இருந்திருக்கலாம், சாப்பிடக்கூடியதாக இருந்திருக்கலாம். நீங்கள் அதை சாப்பிடாம தூக்கி வானா இது தேவையில்லாத பொருள் போட்டும் போயிருக்கலாம். அப்போ உங்களுக்கு பெருசாக தெரியல. என்டர்டைன் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சின்னா, கல்யாணம் ஆச்சு சரியில்லை விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ண போயிருக்கணும், அவ்வளோதான். இங்கே வருத்தப்பட்டு நிற்கிறதுக்கு நேரம் இல்லை. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இயலாமையை மறைச்சிக்கின்னு என் பொண்டாட்டி என்னை ஏமாற்றிட்டா, என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படின்னு பொய் சொல்கிறீங்க. யார்கிட்ட? மூணாவது ஆள்கிட்ட. உங்களால் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது, உங்களுக்கு கல்யாணம் தேவையில்லை, அப்படி ஒரு முடிவுக்கு வரல. நீங்கள் அப்படி சொல்லவும் இல்லை. வெளியே சொல்லும்போது எப்படி சொல்லிக்கிறீங்க? ஏமாற்றிட்டா. நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன். முடியாதுன்னு சொல்ல, முடியாதுன்னு சொல்ல, எதிராளியே முட்டாள்னு சொல்கிறது. அப்படிலாம் கிடையாது. வெறும் என்டர்டைன் பண்ணுறேன். ஒரு கேமில் நான் தோற்று போயிட்டேன், எனக்கு முடியல, ஃபுட்பால் ஆட தெரில, தப்பா? எனக்கு கிரிக்கெட் ஆட தெரியாது, தப்பா? எனக்கு ஃபுட்பால் ஆட தெரியாது, தப்பா? எனக்கு கணவன் மனைவி வாழ தெரியாது, இன்னும் தப்பா? அது நீங்கள் அங்கேயே நிற்கிறீங்க, அதான் உங்கள் பிரச்சனை. எது முடியலையோ அது மேலேயே அக்கறை எடுத்துக்கிறீங்க. நீங்கள் கொண்டாட வந்தவங்கன்னா அதை விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? வேறு வச்சுங்க. ஃபோன் இப்படி வச்சா முடியலன்னா என்ன பண்ண? அவ்வளோதான். இல்லை ஈஃபில் டவர் தெரிஞ்சுன்னே இருந்தால் தான் எனக்கு சத்சங்கம் பண்ணுவேன், என்ன பண்ண முடியாது? இப்படிலாம் கிடையாது. ஸோ என்டர்டைன் பண்ணுறீங்க, கொண்டாடுறீங்கன்னா எங்கே போய் நீங்கள் என்ன பண்ணலாம்? நான் அங்கே ஏசியில் தான் உட்காந்துக்கணும்னு இல்லை, இங்கே கூட வந்து என்ன பண்ணலாம்? நான் என்டர்டைன் பண்ணலாம். எனக்கான ஆளுங்க எங்கே இருந்தாலும் வரதான் செய்வேன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க தானே செய்யுது. ஸோ தேவையில்லாம் பார்க்காதீங்க. முடியல, என்டர்டெயின் பண்ணோம், ஆனால் அவ்வளோதான். அப்படின்னா தோல்வின்னு ஒன்று இல்லை உங்களுக்கு. இந்த பூமியை நீங்கள் கொண்டாட வந்தவங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லை? ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பொண்டாட்டி புருஷனோட இருக்கணும். இதுக்கு இப்போ ஒரு புருஷனை விட்டு தனியாக சுற்றிக்குதுன்றா ஒத்தின்னு வச்சிங்களேன். யார் சரி? விட்டு வாழ்கிறவளா இல்லை பொண்டாட்டி புருஷனை கொடுக்குறவளா? விட்டு வாழ்கிறவங்களும் இல்லை, பொண்டாட்டி புருஷனை கொடுக்கவும் கிடையாது. அடுத்தவங்களை பார்க்குற யாருமே முட்டாள் தான். யாருன்னா என்ன சொல்லணும் போட்டுன்னு வாழ்ந்துங்கிறது சரியா? அவளை பார்க்குறது ஒரு வேலையை வச்சுங்கிறது சரியா? புரியுதா? நீங்கள் எதுக்கு வந்தீங்க இங்கே? என்டர்டெயின் பண்ண தானே. அப்படியே இல்லை அம்மாவை திருத்த, அப்பாவை திருத்த, அண்ணன் தம்பியை திருத்த, புருஷன் முன்னாடியை திருத்த, பக்கத்துக்குலாம் திருத்தவா? நான் அதை தான் சொல்லுவேன். என் சத் சங்கம் நான் கொண்டாடுறதுக்காக பண்ணுது. சத் சங்கம் எதுக்கு? நான் கொண்டாடுறதுக்கு பண்ணுறது. உங்களுக்கு கொண்டாட்டமாக இருந்தால் பண்ணுங்க, கேளுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுறங்க? இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சில பேர் அங்கே உட்காந்து சாப்பிட்டு தானே வந்தாங்க. இல்லை ஐயா சத் சங்கம் நத்திட்டாரு, போல் நத்திட்டுவாருன்னு நான் சொன்னாங்க. ஏன் என்ன இருக்குது? இங்கே சுதந்திரம் இருக்குது. வந்த 18 பேரும் உட்காந்துக்கிறீங்க கிடையாது. புதுசாக ஆளுங்களும் தான். இங்கேயே உட்காந்து இங்கேயேவா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? இங்கே உட்காந்து கூட சுற்றி எதனா வேறு எதனா பார்த்துன்னு இருக்கலாம். வாய்ப்புக்கு தான் இல்லையா? அப்போ நம்ம எதுக்கு தான் வந்தோம்? இங்கே கொண்டாட வந்தோம். உங்களால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் கொண்டாடுங்க. அதனால் தேவையில்லை கேள்வியே பயப்படாதீங்க. கேள்வியே வேணாம். எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, தெரியாமல் போனால் போதுன்னா ஒரு கேம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஒரு கேம். அந்த கேமில் நீங்கள் கச்சேரியும் செய்ய முடியாது, ஆனால் ஆடுனுக்கலாம். உங்களுக்கு அது பிடிக்கும். ஏன் ஜெயிச்சிட்ட போர் அடிக்கும்? பார்த்துக்கிறீங்களா? லெவல் 1லேருந்து லெவல் 2 ஏன் போனீங்க? எந்த லெவலில் அது முடிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 1 லட்சம் லெவலில் முடியும்னா அந்த கேம் உங்களுக்கு ஆகும். போர் அடிக்கும். கடகன்னு 1 லட்சம் கேம் ஆட பார்ப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? வச்சுருவீங்க. அப்போ கேம்னா என்ன இருக்கணும்? எண்ட் ரிசல்ட்டு. வாழ்க்கைக்கு எண்ட் ரிசல்ட் இருக்க தேவையில்ல. ஆனால் கடவுள் நமக்கு ஒரு பண்ணி அமைச்சிக்கிறாரு.
உனக்கு ஒரு கேம் இருக்குதுடா, இந்த கேமில் உனக்கு எண்டு இருக்குது, செத்து போடுவேன். நான் ஆயிடுவேன். சாவத்து முன்னாடி என்ன இருக்கணும்? கொண்டாடி இருக்கணும், சிரிச்சிருக்கணும், மகிழ்ந்துருக்கணும், இந்த உலகத்தை அனுபவிச்சிருக்கணும், உங்களை திருப்தி பற்றிருக்கணும். யார் நீங்கள் திருப்தி பற்றிருக்கணும்? நீங்கள் உங்களை திருப்தி பற்ற கல்யாணம் பண்ணிங்களா, இன்னொருத்தருக்கு திருப்தி பற்ற கல்யாணம் பண்ணிங்களா? உங்கள் திருப்தி பற்ற சாப்பிட்டீங்களா, இன்னொருத்தருக்காக சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு திருப்தி பற்றதுக்கு ட்ரெஸ் போட்டிங்களா, இன்னொருத்தர் திருப்தி பற்றதுக்கு போட்டிங்களா? பாருங்கள், நிறைய விஷயம் நீங்கள் யாருக்கு செஞ்சீங்கன்ட்டு இன்னொருத்தர் திருப்தி பற்ற தான் செஞ்சுங்க இருந்தீங்க. இன்னொருத்தர் திருப்தி பற்றது தான். யாரை திருப்தி பற்றலை? நீங்கள் உங்களை கேட்கவே இல்லை. நான் எப்படி திருப்தி ஆகுறது, எனக்கு என்ன வேணும்னு யார் கேட்கணும்? நான் அவங்கெல்லாம் சரியில்லைன்னு கேட்டேன், பார்த்தேன். நான் சரியான்னு பார்த்தேன், பார்க்கவே இல்லை. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இப்போ எங்கே பிரச்சனை உங்களுக்கு? எதனால் கொண்டாட தெரியல உனக்கு? வரலன்னா விட்டேன். இப்போ தமிழ் இங்கே ஆங்கிலம் வரல, விட்டுரு. என்ன பிரச்சனை? தமிழில் பேசு, தமிழில் பேசுகிறவங்களுக்கு மட்டும் பேசு, இல்லைனா விட்டுப்போ. அப்படி தானே? ஃப்ரெஞ்சு வரல என்ன பண்ணலாம்? விட்டுரு. இல்லை பேசு, அதான் வாழ்ந்தாகணுன்னா பேசு, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? வேணாம், விட்டுரு. யார் இஷ்டம். எனக்கு இப்போ அண்மையில் இங்கே இந்த ஒரு நண்பர் பேர் சொல்ல விரும்பல, போர் வச்சிச்சியா இந்த வாழ்க்கை, என்ன ஆச்சு எனக்கு போர் வச்சிச்சு, நான் என்ன பண்ணுறேன், ரிட்டன் டு இந்தியா வானா வைண்ட் அப் பண்ணி போயிட்டேன். லோன்லினஸ் எனக்கு பிடிக்கல, நான் பண்ண நல்ல கார் வச்சுக்கிறேன், வசதியாக தான் இருக்கிறேன், ஆனால் தனியாக இருக்கிறேன். ஆனால் என்ன பண்ணிட்டேன் நான்? தப்பு இல்லை, எனக்கு லோன்லினஸ் தான் பிடிக்குது, அது தப்பு இல்லை. நீங்கள் அவரை பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி வாழ நினச்சிங்கன்னா யார் தப்பு? உங்கள் பிரச்சனையே நீங்கள் உங்களை பார்த்து வாழலை, இன்னொருத்தரை பார்த்து வாழ்கிறீங்க, அதான் உங்கள் பிரச்சனை. அவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, நான் சக்ஸஸ்ஃபுல்லாகன்றீங்க பார்த்தீங்களா? அங்கே தான் தப்பு. அப்படி இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக மாதிரி நடிக்கிறாங்க. அவங்க போட்டுங்கிற ட்ரெஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? சின்னதாக மிடி போட்டுன்னு உட்காந்து இது மாதிரி உட்காந்துப்பா நினைக்கிறீங்களா? என்ன பண்ணணும்? அந்த கேப்பை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்படி தானே? அதுவும் இல்லாமல் உட்காரவங்க சாமர்த்தியசாலி தான். கரெக்ட் தானே? பார்த்துக்கோங்க, உங்கள் தேவை உங்களை கொண்டாடுறது மட்டும்தான். கொண்டாடுறதுக்கு தான் வாழ்கிறீங்க, சக்ஸஸ்க்காகலாம் வரல. தோற்று போகிறதுக்கே ஆடுங்க. அப்பா தோற்று போவார், பிள்ளைகிட்ட தோத்துட்டாரா? அந்த ஃபன்னா லைஃபே ஃபன்னு தான், குறையோ பண்ணும், ஆனால் கொண்டாட்டமாக இருங்க. அப்போ நீங்கள் அந்த மனநிலையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இல்லைன்னா எனக்கு பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டான்னு கஞ்சா, சிகரெட்டு, சாராயம், எனக்கு பேதியாகுது, மற்றவங்க மாதிரி என்னால் நடக்க முடியல, எனக்கு அறிவு இல்லை, நான் சரியில்லைன்னு நீங்களே என்ன பண்ணிப்பீங்க? உங்களை தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளுவீங்க. ஒன்று கல்யாணம் பண்ணுவாங்க, வேணான்னா வேணான்னு விட்டுருங்க. நல்லா இருக்குதுன்னா சாப்பிடுங்க, வேணாண்ணா விட்டுருங்க. செய்வம் தான் பிடிக்குது, விட்டுருங்க, தப்பு இல்லை. நீங்கள் செய்வம் தான் சரின்னு பேசினா தான் என்ன மாதிரி ஆளுங்க கோவம் வருது. அதர்வைஸ் என்ன இல்லை. உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை யாருக்கு இருக்குது? உங்களுக்கு தான். என்ன சாப்பிடணும்னு யார் முடிவு பண்ணா? நீங்கள் தான். புரியுதா? ஆனால் கடவுள் அடையிறதுக்கு 100% நீங்கள் எந்த ரூல்ஸும் இல்லாமல் இருக்கணும். 100%. ஏன்னா எப்போ என்ன ஆகுன்னு தெரியாது. துறவு வாழ்க்கை தான் சரின்னா கூட நீங்கள் தப்பு தான். எனக்கு தெரியவே தெரியாது, என்ன தெரியாது, அடுத்த முன்னாடி என்ன நடக்குன்னு தெரியாது. அப்படி வாழ்ந்தால் தான் வாழ முடியும். அதெல்லாம் தேவையெல்லாம் தெரியாமலாம் இருக்காது. பசி எடுக்கும், தூக்கம் வரும், இதெல்லாம் உங்கள் தேவை. உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் செய்ய கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதான் சொன்னேன், இதெல்லாம் சும்மா என்டர்டைன் பண்ணுறதுக்குன்னு சொன்னேன். ஃப்ரான்ஸுக்கு வரணுமா? சும்மா தமாஸ் தானே. கூட்டின்னு வந்தால் கொடுத்தா, அது குழந்தையில கூட்டின்னு வந்தால் திரும்ப ஓடிடு. உனக்கு எது சந்தோஷமாக அதை செய்யி. உங்கள் அம்மா அப்பா செய்ய சொல்லலைன்னா அது அவங்க பிரச்சனை, நான் உனக்கு சொல்கிறேன். ஃப்ரான்ஸில் வாங்கணுன்னு என்ன ரூல்ஸுக்கு தான் என்ன? கல்யாணம் பண்ண வாங்கணுன்னு என்ன சட்டங்க தான் என்ன? சொல்லியா? அப்புறம் வரவை மறந்து செலவு செய்து உயர பறந்து கொண்டாடுவோம். வாழ்க்கை வாழத்தான். எனக்கு எப்படி அமைச்சு கொடுத்தோ அப்படி தான் நான் வாழ முடியும். மற்றவங்க மாதிரிலாம் என்னால் வாழ முடியாது. புரியுதா? அவருக்கும் அவங்க பொண்டாட்டி அல்வா பூ வாங்கி போய் கொடுத்தா சந்தோஷப்படுத்துவாங்க. எனக்கு என் பொண்டாட்டி டெய்லியும் போய் 2 அடி போட்டால் தான் சந்தோஷப்படுத்துவான். புரியுதா நான் சொன்னேன்? ஏன் வரும்போது ஏன் லேட்டு அது இதுன்னு சனி நான் ஏன்டி இதுமாதிரி திட்டம் 2 போட்ட உடனே கம்முன்னு ஆகிடுவான். அந்த காப்பி வேணுமா, சாப்பாடு வேணுமா, டக்கு கிடக்குன்னு வேலை நடக்கும். இப்போ எது சரி? நானும் அல்வா பூ வாங்கி போய் குத்தனா என்ன பண்ணோம் லூசுன்ட்டு? ஏன் இந்த நாளைக்கு இன்னொரு கல்ல வாங்கினுவா?
சொல்லுவாரா சொல்ல மாட்டார்ல? யார் தப்பு இது? இன்னொருத்தருக்காக நீ விட்டு கொடு, ஆனால் ஒன்றும் இல்லை. இன்னொருத்தருக்காக நீங்கள் எது விடலாம், ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கலாம், ஆனால் யாரை விட்டு கொடுக்கக்கூடாது. ஆனால் அது எனக்கு தெரியாது. சின்ன வயசுலேருந்து பெரிய வயசுல தான். இப்போ என்ன வயசு? இப்போ என்ன கிழமை வயசு அவங்களுக்கு? எனக்கு தெரியாது. அவ்வளோ பழக்கத்துலேருந்து வெளியே வாங்க. பழக்கத்துலேருந்து வெளியே வர வேண்டியது நீங்கள் தான். நெற்றிக்கண் விழிப்பு வந்தால் கடவுள் வழிநடத்துவாரா? நெற்றிக்கண் விழிப்பு வரலைன்னா கூட கடவுள் தான் வழிநடத்துறாரு. கடவுள் வழிநடத்தாமலாம் போல. நெற்றிக்கண் விழிப்பு கடவுள் தெரிஞ்சுக்கினாரு, மதத்தை சார்ந்திருக்கிறாரு, ஒரு ஆளாகிறாருன்றதுனாலாம் ஒன்று என்ன பண்ணலைங்க. கடவுள் வழிநடத்தலாம் இல்லை. கடவுள் வழி நடத்தவே மாட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நான் புரிஞ்சுக்கணும். கடவுள் வேலை என்ன இல்லை, வழி நடத்தலாம். நீ நடக்கிறது தான் வழி. வழி இருந்து தான் செஞ்சுமா. சாலைகள் போடப்பட்டதா? ஏற்கனவே இருந்துதா? அப்போ வழியே யாருது தான்? கடவுள்லாம் வழி நடத்த மாட்டார். நான் தான் வழியவே உருவாக்கணும். நெற்றிக்கண் விழிப்பு வந்தால் எனக்கான வழியை நான் உருவாக்கிக்க முடியும். நெற்றிக்கண் விழிப்பு வரலையானா எனக்கான வழி எதுன்னே எனக்கு தெரியாது. நான் யாருன்னே தெரியாத ஒருத்தன் வழி அமைச்சிக்கிறதுக்கு கஷ்டம். யாரோ போட்ட பாதையில் போயின்னு இருப்பான். அதில் சரின்னுவான், தப்புன்னுவான். இந்த பாதை சரி, அந்த பாதை சரின்னு சொல்லுவான். அதில் 1000 பாதை, எல்லா பாதையும் இங்கே தான் வந்து சேர்த்துன்னு வர போய் சொல்லுவான். பாதையை உருவாக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் எங்கே போகலாம்? கதவு திறந்தா எங்கே உட்காரலாம், எங்கே வேணா உட்காரலான்னு முடிவு பண்ணவன் தான் எங்கே வேணா உட்காருவான். இல்லை ஒரு மேடை வேணும், ஒரு பாம்பு சேர் வேணும், இல்லை ஒரு அது வேணும், இது வேணும்னா தான் பிரச்சனை. அதனால் நெற்றிக்கண் விழிப்பு வந்தால் வழிநடத்து வரான்னா இல்லை. கடவுள் எல்லாரையுமே வழிநடத்துறாரான்னா அதுவும் இல்லை. நிறைய பேர் வழி தெரியாமல் அவங்கவுங்க பாட்டுன்னு ஏற்கனவே இருக்கிற வழியில் போயின்னுக்கிறாங்க. வழியை தெரிஞ்சு வச்சுக்கணும், வழியை உருவாக்கி இப்படி தான் போகணுன்னு வர சொல்லி கொடுத்துக்கிறான். நெற்றிக்கண் விழிப்பு வந்தால் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் அறிவு கண் திறந்ததுனால நானே என் பாதையை உருவாக்கிக்கலான்னு தோணும் அவ்வளோதான். அதை நடைமுறைப்படுத்துறது அவர் கையில் தான் இருக்குது. ஏன்னா நடைமுறைப்படுத்த நினச்சாருன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் டிஸ்டர்ப் ஆவாங்க. டிஸ்டர்ப் ஆனான்னா அவர் டிஸ்டர்ப் ஆகி திரும்ப மாறிடுவார். நெற்றிக்கண் விழிப்பு வந்தால் கொஞ்சம் சமாளிக்கலாம். தனக்கான பாதையை தானே தேர்ந்தெடுக்கலாம், வரையறுக்கலாம். பாவ புண்ணிய கணக்கெல்லாம் எதுவும் இல்லை. சித்ராகுப்தன் அப்படின்னா வரையறுக்கப்பட்ட ஒருத்தன் அர்த்தம். சித்ராகுப்தன், சித்திரன்னா வரைதல், குப்தன்னாக்கா தலைவன், வரையறுக்கப்பட்ட தலைவன் அப்படின்னு அர்த்தம். உள்ள நம்ம மனம் இருக்குது, அது வரையறுக்கப்படுது. இங்கேருந்து பார்த்து வரையறுக்குது. மாட்டுக்கறி சாப்பிட்டா பாவம் அப்படின்னு வரையறுத்துக்குச்சு. இப்போ சாப்பிட்டா அது பாவம்னு தோணும். அதுக்கு புரியுதானா சொல்லிட்டு? திருடுனா பாவம்னு வரையறுத்துக்குச்சு. திருடுனா குற்ற உணர்வு வரும். எடுத்துக்கினா பாவம்னு இல்லை, பாவம்னு புரியல. எடுத்துக்கினேன், திருடல, எடுத்துக்கினேன்னு புரிஞ்சிச்சானா? மாட்டுக்கறி இல்லை, பசிக்கு சாப்பிட்டேன் அப்படி புரிஞ்சுதுண்ணா? கறி தானே சாப்பிட்டேன், மாட்டுக்கறி தானே சாப்பிட்டேன், அப்போ மட்டும் பாவம் இல்லைன்ற? சாப்பிட்ட விதத்தில் தான் பிரச்சனை. சாப்பிட்டதில் இல்லை, சாப்பிட்ட விதத்தில். செயலில் இல்லை, செயல் செஞ்ச விதத்தில். எடுத்துக்கும் போது திருடு இல்லை. அவங்க தெரிஞ்சு நான் எடுத்தால் அது பேர் என்ன இல்லை? திருடு இல்லை. அவங்க திரும்பிட்டோன்னு வெயிட் பண்ணி எடுத்தால் அது பேர் என்ன? ஆனால் ரெண்டுமே என்ன தான்? எடுத்துக்கணும் தான். இப்போ பாவ புண்ணியம் எங்கே இருக்குது? எடுத்துக்கிறதுலேயே நினப்பிலையா? நினப்ப வச்சா எல்லாம் போயிடும். அப்போ பாவ புண்ணியம் மனசில் தான் இருக்கிற ஒரு பெரிய கூத்து. பாவம்னா என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு பிடிக்காதது நீ செஞ்சால் பாவம். உனக்கு பிடிக்கக்கூடாது ஆனால் அதை செய்கிற, அப்போ அது என்ன செய்கிற? பாவம் செய்கிற. உனக்கு பிடிச்சி நீ செய்யலை, அப்போ என்ன செய்கிற? உனக்கு பிடிச்சி செய்கிற. அதுதான். அப்போ பாவம் புண்ணியன்றது ஒருத்தவங்க சொல்கிறது இல்லை, நீங்கள் வரையறுக்கிறது. நான் மேலே உட்காந்து நீங்கள் கீழே உட்காந்து நீங்கள் பாவம் இல்லையா? உங்கள் மூஞ்சில் கண்ணில் வெயில் அடிக்குது, கம்சம் வர தூரத்து போய் 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 பார்க்குறான், எவ்வளோ முடியுது முடியலன்றான். பாவம் இல்லையா? பாவமா புண்ணியமா? நான் எழுந்து தண்ணி நேரில் உட்கார வேணான்னு சொன்னேண்ணா? அப்போ நீங்கள் சரியாக செஞ்சிங்கன்னா யார் செஞ்சு என்ன பண்ணுக்கிறீங்க? நீங்கள் கஷ்டப்பட்டுன்னு வெயிலில் உட்காந்துக்கிறீங்கன்னா இந்த செயலே பாவ செயல் தான். கம்ஃபர்டபுளாக உட்காந்துருந்தீங்கன்னா அவ்வளோதான்.
மேலெல்லாம் அங்கேயும் இல்லை. சரி, நான் ஒன்றும் சொல்லி என்ன பண்ண சொன்னேன், நான் திரும்பினா திரும்பிக்கிறேன், நில்லுனா நீ நிற்கிறேன். தண்ணி கொடுங்க. லைவ் நல்லா இருக்குதா? ஏன் பார்க்கறது நல்லா இருக்குது, அதுவும் இருட்டாகிற மாதிரி தான் இருக்குது. அது அவங்க தான் சொல்லணும். தண்ணி பாரு, பாட்டிலாக வருது. 1 யூரோ 2 யூரோன்னு கணக்கு போட்டுருந்தீங்க. எத்தனை எவ்வளோ அந்த பாட்டில் ஈரா? சொல்லுண்ணா, மலிவு விலைக்கு எத்தனை? எவ்வளோ? ஒரு 1 நீங்கள் 3 ரூபான்றீங்கல்ல, அதான் அப்படி சொல்லக்கூடாது, 400 ரூபா சொல்லணும். நல்ல கேள்வி இருந்தால் இல்லை, தலைப்பு இருந்தால் போகலாம். ஏது பேய் பிசாசு பில்லி சூன்யம் ஏவெல்லாம் இருக்குது. தனியாக வீடியோவே போட்டு வச்சுக்கிறேன். செத்து போயிட்ட மனம் சுற்றின்னு தான் இருக்கும். எப்போ ஜென்மத்தில் பார்த்த ஒரு பொம்பளையை இன்னைக்கு பார்த்தாங்க அவங்க. 2 நாளாக அந்த பொம்பளை வந்து அமுக்கினேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ தூரம் புரியாது. ஆனால் டிஸ்டர்ப் ஆகிக்கிறாங்க 2 பேருக்குள்ளே. அது இல்லைன்னு 2 பேரும் இன்னைக்கு கட்டி பிடிச்சின்னு ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டாங்க. ஜென்ம பகை முடிஞ்சிடுச்சு என் பக்கத்தில் படுக்கிறதுனால. புரியுது என்ன சொல்கிறேன்னு? ஜென்மாந்திர பகை இருக்குது இல்லை, அதுவே முடிவுக்கு வருது. இதை சொன்னால் ஒத்துப்பியா? எவிடன்ஸ் என்ன இருக்குது? ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் இருக்குதா? கருப்பாக ஒன்று வந்ததுன்னா, கருப்பாக ஒன்று எப்படி இருந்ததுன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? கருப்பான்னா எவ்வளோ கட்டை, எவ்வளோ உயரம் வந்துருக்கும்? 4 அடி 5 அடி. பாரு, கருப்பில் பொம்மைலாம் தெரியுது. எப்படி சைடில் பார்த்தியா? அதே மாதிரி தான் அவங்களுக்கும் தெரிஞ்சது. 13 வயசுனாங்க. சொல்லிட்டா வந்ததுன்னு கேட்டேன். நான் கிண்டலாக கேட்டேன். ஆனால் உண்மை இன்னொன்று இருக்குது. 13 பேய் நம்பர் தெரியுமா உங்களுக்கு? பாரு, அந்த நம்பர் எப்படி அவங்க சொன்னாங்க? அவங்கள மீறி சொன்னாங்க. அது புரியுதா? உங்களை மீறி ஒரு விஷயம் இருக்கும். கருப்பாக வருதுன்னா கருப்புனவே என்ன தான்? ஒன்று மற்ற மனம் ஒன்று. எதான் செய்யுதுன்னு தெரியாமல் சுற்றிங்குது. புரியுதா? நீங்கள் வெளிச்சமாக இருந்தால் அது போயிடும். நீங்கள் இருட்டாக இருந்தால் உள்ளே வந்துடும். உங்கள் மூலியமாக எதனால் சாதிக்க பார்க்கும். அவ்வளோதான். சரி, பேய் பிடிக்குது இல்லை, வளர்றாங்கல்ல. இப்போ நானா பண்ணதுக்கு ஒழுங்காக பயிற்சி பண்ணால் வராது. இருக்கு பேய் பிசாசு பில்லியெல்லாம் இருக்குது. மந்திரம் தந்திரம்லாம் இருக்குது. சூன்யெல்லாம் வைக்க முடியும். ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம் பண்ண முடியும். நம்புறது நம்பலாம் இல்லை, நம்மளால நம்ப காட்டியும் பழிக்கும். நீங்கள் உங்களுக்கு மேலே கவனம் வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஆகாது. இங்கே வர்றவங்களே எப்படி வராங்கன்னு தெரியாது இல்லை. காதல்களாக வரலாம், அடுத்தவங்க பண்ணாடிட்டுன்னு வரவங்களாம் வரலாம், புதுசாக யாருன்னா கிடைப்பாங்களான்னு வரலாம், அப்படி தானே? இல்லை என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணிட்டு போகலான்னு வரலாம். இங்கே வந்தால் மாடர்னாக ட்ரெஸ் போட்டு வரவங்க பார்க்கலான்னு வரலாம். இப்போ நாங்கள்லாம் வந்துக்கிறோன்னா ஃப்ரான்ஸ்னால் வேறு மாதிரி இருக்கும். அப்படி தானே? மரங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது. இடமே பாரு எப்படி இருக்குது. ரோடு பாரு எவ்வளோ சுத்தமாக இருக்குது. சைடில் கடையே இல்லை. இப்படிலாம் சொல்கிறாங்க தானே? இப்போ எதிர்பார்த்து ஏதோ வந்தேன்னா அப்படிலாம் இருக்குது தானே? இருக்குதா இல்லையா? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களா தானே? எந்த பேய் எந்த பிசாசு தான் எனக்கு நான் வாழ்ந்துட்டு போகிறேன்னா என்ன பண்ணாதே வர. நான் நைட்டு வந்து படுப்பேன். கருப்பானா வரட்டும், சிவப்பானா வரட்டும், வந்துன்னு பார்த்தா என்ன ஆவான்? கம்சனுக்கும் ஒருத்தன் ஏன் சொல்லி விட்டாரு? கம்சன் ஒன்றே உஷாராக என்ன சொல்லிட்டாரு? இல்லைங்கய்யா இப்போ வர்றது இல்லையா, இப்போ உண்மையாகவே வர்றது இல்லை. நம்பினாலும் நம்ம கட்டி அது வந்துடும் போய் தான் இருக்கும். தேவைன்னா பார்ப்பேன், தேவையில்லைண்ணா. அப்போ நீங்கள் அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு ஆர்வப்படுறீங்க. பேய் பிசாசு மாதிரிலாம் அக்கறையாக இருக்கிறீங்க. அதனால் பேயெல்லாம் வரதான் செய்யும். அக்கறை இல்லைனா கூட வரும். சமயத்தில் தெரியவும் கூட செய்யும். வானான்னு விட்டு போக வேண்டியது தானே? அது ஒரு விஷயம் இல்லைன்னு விட்டு போங்க.
நான் இடம் மாற்றணுமா? ஆ ஏன் சார்ஜ் போயிடுச்சா? ஓ 1 ஹவர் பேசும்போது கொஸ்டின் சொல்லுங்கள். புகைப்பழக்கத்தை எப்படி குறைப்பது? நானும் சொல்கிறேன், வாயில் பூச்சி இழுத்து மூக்கில் விட்றோம்ல, ஒரு முறை மூக்கில் இழுத்து வாயில் விடணும். ஐடியா. எப்போ பார்த்தாலும் வாயிலே இழுத்து இழுத்து மூக்கில் விட்டுனுக்குறோம். சிகரெட் இதுக்கு சரி பண்ணி பாருங்க. சும்மா நாசிக்கெல்லாம் ஏறி ஒரு மாதிரி கஷ்டமாகும். வாயில் மட்டுமே பிடிக்கிறத நம்ம ஏன் பிடிச்சின்னு இருக்குது? எனக்கு தெரிஞ்சு ஒரு கேமராமேன் கிருஷ்ணகுமார்னு ஒருத்தர், அவர் சீரட் பிடிச்சினே இருப்பார். நான் சொன்னேன், இந்த மாதிரி சீரட் பிடிக்குவானா நல்லது இல்லை, லங்ஸுக்கெல்லாம். விலங்குக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் சீரட் பிடிக்கிறது மட்டும்தான். குரங்குக்கிட்ட குத்தா சிகரெட் அதுவும் பிடிக்கும், மனுஷங்கிட்ட குத்தா அதுவும் அவனும் சிகரெட்டை பிடிப்பான். ஆனால் என்ன மாதிரி அது இழுத்து தம்மு கட்டி மூக்கில் விட முடியாது. ஏன்? குரங்கு கற்றுக்க முடியாது. ஆனால் எனக்கு எவ்வளோ நேரம் வச்சுருந்து உள்ளான்னு, அதுவும் ஒரு மூக்கில் மாற்றி விட முடியும். அப்படி இல்லைனா ரவுண்டை விட்டுட்டு ஆட்டின்லாம் போட முடியும். யாரால? நான் அந்த அளவுக்கு மாஸ்டரேட் ஆகிட்டுக்கிறேன் இந்த சிகரெட்டில். என்ன போய் ஏன் சிகரெட் விட சொல்கிறேன்? உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. சிகரெட் விடணுன்னு தோன்றதே தப்பு. ஒன்றுன்னா விட்டுணும், அவ்வளோதான். அதை போய் யாருக்குன்னா போய் சிகரெட் உறுத்தி அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? நல்லது இல்லை. உச்சா உறுத்தி அப்படின்னு யாருன்னா கேட்டிங்களா? ஏன் கேட்கல? உடனே ஐயா இது மாதிரி சென்னையிலேருந்து ஐயா வராரு, அவர் என்ன பண்ணணும் நம்ம மிஸ் பண்ணாமல், உச்சா உறுத்தி அப்படின்னு. அவர் வர அங்கே நெதர்லாண்ட்லேருந்து இது வழியாக தான் வராரு, பெர்லின் வழியாக தான் வராரு. அங்கே ஒரு சின்ன குழந்தை வர குஞ்சு பூச்சின்னு விட்டுருந்தது. இடது கையில் பூச்சினுமா வலது கையில் பூச்சினுமா உச்சா உறுத்துக்கு? உடனே ஒரு பொம்பளை கேட்பாங்க, சார் நாங்கள் எங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே இடம் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டது. சிகரெட் பிடிக்கிறதுக்கு இவ்வளோ அசிங்கமான கேள்வி இது. சிகரெட் தப்புன்னு என்ன பண்ணினா? ரைட்னு என்ன பண்ண? ஏன் குழப்பத்திலே பூச்சினுங்கண்ணா? அப்போ யாரோ சொல்லிட்டுக்கிறாங்க, எங்கேயும் வீடியோ பார்த்துட்டு சிகரெட் பிடிச்சா கெட்டதுன்ட்டு. அப்படி தானே? உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய் பூச்சிக்கும், சாப்பிடலாமா வேணாவா? சரக்கு வச்சா லிவர் வந்துடும், அப்படி தானே? சோறு துண்ணா காரம் போய் அல்சர் வரும். மிளகா இருக்குதுல்ல, சாப்பிடக்கூடாது. ஆமாம், சீனி சாப்பிட்டீங்கன்னா அவள் தான், அது நிப்பாட்டிடணும். இது மாதிரி ஆளாளுக்கும் ஒன்று சொல்லுவாங்க, மொத்தத்தில் வாழவே கூடாது. நீட்டாக போய் சுடுகாட்டில் தான் போய் பார்த்துக்கணும். தேவைப்பட்டால் பிடிங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க விட்டுட்டு அதை போய் ஒரு கேள்வியை கேட்டுக்கின்னு என் நேரத்தை வர என்ன பண்ணக்கூடாது, வீணாகக்கூடாது. பிடிக்கணுன்னா எவ்வளோ வேணா பிடின்னா உன் காசு என்ன பண்ண போகிற? எப்படியும் சாவ போகிற, சீரட் பிடிச்சி சாவு. இல்லை ஆரோக்கியமாக இருந்துட்டு சாவலான்னா என்ன பண்ணேன்? சீரட் பிடிக்கிறது யார் இஷ்டம்? யார் இஷ்டம்? ஆமாண்ணா, உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன சிகரெட் பிடிக்கிறீங்க? மாடல் ப்ரோ அதெல்லாம் கிடையாது. ஓ வேறு போயிடுச்சு. ஆமாம், கசக்கி போட்டு உள்ளே போட்டு ஸ்டப் பண்ணி சாப்பிடுவோம். பவர் இன்னும் கொஞ்சம் கூடணும், அதெல்லாம் செய்ய முடியும். நான் வந்து தனியாக சிகரெட் கம்பெனிங்கள்லாம் போய் ஃபோன் எடுத்து பார்த்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி எந்தெந்த சிகரெட் பிடிச்சா நல்லதுன்னு பார்த்து, இது மாதிரி சிகரெட் ஊடணுன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க. இந்த நிக்கோட்டின் ஸ்டிக்கர் ஒட்டிங்க, நிக்கோட்டின் மாத்திரை போட்டுங்க. உங்கள் ரத்தத்தில் நிக்கோட்டின் எவ்வளோ அதிகமாக இருந்தனால உங்களுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. எவனா சிகரெட் பிடிச்ச பார்த்தோன்னா உங்களுக்கு அப்படியே என்ன ஆகும்? வேர்த்து விரிஞ்சு போய் சிகரெட் பிடிக்கணும்னு தோணும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. சிகரெட் பாக்கெட்டு வாயில் வச்சுங்க, வாங்கி பாக்கெட்டில் வச்சுங்க. தேவைப்படுமான்னு கேளுங்க, சிகரெட்கிட்டே கேளுங்க, இப்போ பிடிக்கணுமா ஒன்று நான் அது சொல்லுங்க. விரலில் பிடிச்சிட்டல வச்சிடணும், வச்சுருங்க. இல்லை விரலில் பூச்சா கிடையாது, வாயில் வச்சு தான் எனக்கு பிடிக்கணும், வாயில் வச்சுங்கண்ணா. இப்போ யார் இஷ்டம்? ஏன்னா இது எப்போ பார்த்தாலும் வாயில் வச்சுக்கணுமானாக்கா மூக்கில் வச்சுங்க. நல்ல வேலை சிகரெட் உங்களுக்கு வாயில் பிடி கற்றுக் கொடுத்துட்டான், சூத்தில் பிடி கற்றுக் கொடுத்துருந்தா என்ன இருக்கா? டாய்லெட் போனாக்கா கக்கூஸ் போனால் தான் சிகரெட் பிடிச்சி தான் கக்கூஸ் போகணுன்ற சில பைத்தியங்கள்லாம் இருக்கும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படிடா சிகரெட் ஒருவேளை அங்கே வச்சு இழுப்பாங்க பொழுது உள்ளே விடும்போது சேர்ந்து அதுவும் வந்துடும் போல். ஏன் இல்லை, அது ஒரு கற்றுக் கொடுத்துக்கிறானுங்க. தண்ணியெல்லாம் உள்ளே விட்டு அதை சுத்தம் பண்ணி வெளியே தள்ளுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? போய்க்கிறீங்களா? அந்த மாதிரி நான் அது மாதிரி ஒன்று கூட வாங்கி வந்து வச்சுருந்தேன், சொருகிறது உள்ள தண்ணி உள்ளே விட்டு அந்த மாதிரி சிகரெட் ஒன்று சொருகி உள்ளே ஏற்றுட்டு அல்மா விடும்போது புகையும் பீயும் வெளியே வந்துடும். பீ நாற்றத்தை விட புகை நாற்ற முடியுது இல்லை? இதை பார்த்தும் சிகரெட் பிடிக்கிறீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? யாருன்னா திட்டி விடுவானுங்க வந்து, எப்படி பேசுகிறான் பாருன்ட்டு.
கூன் குருடு செவிடு பேடு அந்த மாதிரி சருக்கு வச்சுக்கலாம், ஸ்டெட்டு வச்சுக்கோங்க. கூன் இருக்கக்கூடாது அப்படின்னும் போது மற்றதெல்லாம் விட்டுருவோம். இங்கே பிரச்சனை கூன் மட்டும்தான். ஒருத்தர் கூன் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சிடெண்ட்டில் ஸ்டெட்டு வச்சுக்கிறார். அவர் கூன் கணக்கில்னா கூன் கணக்கு கிடையாது. கூனானாருனாக்கா மேலேயோ கீழேயோ வேலை செய்யாது. ஸ்டெட்டு வச்சு சில பகுதிகள் வேலை செய்யலைன்னா அவர் ஞானம் அடையிறது கஷ்டம். மருத்துவம் முதுகுத்தண்டில் அடிப்பட்டால் சில இடங்கள்லாம் வேலை செய்யாது. கையில் சிண்டு வரல் சரியாக வேலை செய்யாது, கால் வேலை செய்யாது, மறுத்து போயிடும். சில பேர் தொண்டை கீழே வரைக்கும் வேலை செய்யாது. ஒரு சிஸ்டர் இருக்குது உள்ள. அந்த ஒரு 4 டைப்பு முதுகெலும்பில் ஒரு டைப்பாக இருக்குது. அங்கேருந்து கிளை நரம்புகள் பிரிஞ்சிருக்கும். அந்த டிஸ்க் என்ன மாதிரி ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பாகங்கள்லாம் சரியாக வேலை செய்யாது. அந்த மாதிரி ஆனவங்க கொஞ்சம் கஷ்டம். இல்லை ஸ்டட்டு வச்சுக்கிறாங்க, நான் நார்மலாகிறேன் அப்படின்னா பயிற்சி பண்ணலாம். மாற்றிக்கலாமா? லொக்கேஷன் மாற்றிக்கலாம். நம்ம வந்து அப்படியே உட்காந்துணும் இரும்பு கிடையாது. நம்ம என்ன லொக்கேஷன் மாற்றணுமா? லைவில் கமெண்ட் போடுங்க பார்க்கலாம். தலைப்பு காதல். என்னப்பா இதே மாதிரி சேர் அந்த பக்கம் இது வழியா இது. ஆமா அங்க இருக்குது. ஆனா ஆள் இது வழியா இது. இல்லை இல்லை இங்க உட்கார்ந்து இப்படி எங்கள் மக்கள் என்ன பண்ணுவாங்க? பத்தாத இடம். இப்போ ஈப்பிள் டவரை பாருங்கப்பா. சிகரெட் பாரு, பக்கத்தில் சிகரெட் பிடிச்சிக்கிறாங்க பாரு. இப்போ தான் சீன் போட்ட உடனே மைக்கு சார்ஜ் போட்டுக்கலாமா? இந்த அம்மா கொண்டு அக்கா அம்மாட அக்காக்கு வந்தது. நன்றி. நல்லது. பார்ப்போம். ஒரு நாள் விசா கிடைச்சோன்னே அங்கே வரணும். 40 வச்சுக்க அதுக்கு வாங்க வாங்க. 2 மைக் போடுவா, இது போடுவா. 2 மைக் 2 மைக்குனா 2 இருக்கு. ஓ அவங்கக்கிட்ட சொன்னதா? அது தெரியாமல் கவர்லாம் கொடுத்துட்டு போகிறீங்களா? அண்ணா நிற்கிறேன். அண்ணா நிற்கிறான், உட்காந்துக்கிறான். இல்லை அண்ணா இங்கே இருக்கிறார். ஓ இங்கே இருக்கிறார். இல்லை மதிவதனி கூட இப்படி தான் அங்கங்கே நிற்கிறான்னு நான் அப்பப்போ உட்கார்றாங்க. படம் எடுக்கணும். ஆமாம் எடுத்துங்க வாங்க. அண்ணா இது பிடிங்க. சுசிதா, நீங்கள் ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துப்பீங்களா? சுசிதான் 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 கூப்பிட்டம்பா. சுசிதான் கூப்பிட்டு இந்த சுசினால் நீ தானே? இது மாதிரி குருக்கு உங்கள் பக்கத்தில் இருக்குமா? அப்படியே மாதிரி உட்காரலாமா? சம்மா தெரியல. ஞாபகம் தெரிஞ்சா போதும். நீங்களும் வந்து இருங்க. நாங்கள் நிற்கிறோம். நன்றி. இறங்குறாரா? இது மேடா? இது மேடா? இல்லை அங்கே அதான் வெக்கப்பட்டுக்கிறாங்க. சாப்பாடு வந்து அவங்களுக்கு புரியாது. சாப்பாடு குழம்பு இருக்கு சாப்பிடுங்க. இல்லை அம்மாட அக்கா நிஜதாதி என்ன பண்ணுறீங்க? அவங்க லீவுக்கு புரியல. வாங்க வாங்க வாங்க. சந்தோஷம். நான் லீஷராக வரும்போது வரேன். போயிட்டு போகலாம். போயிட்டு எனக்கு டைம் இல்லை. சரிங்க வாங்க. ஃபோட்டோ ஃப்ராங்க்லின் மரியம்மா. மரியம்மாவோட அம்மா. மரியம்மாவோடைய அம்மா மரியனா நான் அப்பாண்டு தெரியும். பச்சி இதுதான் வந்தது. நீங்கள் நேரம் வந்து நாங்கள் சொல்கிறது ஈபிள் டவர் வேணாமா? ஈபிள் டவர் எங்களுக்கு ஐயா தான் உங்களுக்கு தான் ஈபிள் டவர். எங்களுக்கு வெறும் இரும்பு. கம்சன் நீங்களுமா? பாஸ் பாஸ் 3 பேரையும் பிடிக்கும். பாஸ் இல்லை தாஸ் 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 தாஸ்
பாஸ் ஃப்ராங்க்லின் வா ஃப்ராங்க்லின் வா அங்க கேமரா அங்க நான் நினைச்சேன் எடுக்க சொல்றீங்களா? இல்ல ஒளிவா எடுக்கிறேன். வடிவா எடுப்பாரு பெத்தியா சரிங்க கம்சன். ஓகே நன்றி. தலைப்பு எதனா இருக்குதா தனியார் ஃபோட்டோ எடுக்கலாமே யார் சொன்னா வேணானே நீங்களாம் கூட இருக்காதீங்கப்பா சரியா? இந்த பேக் விட்டியா போறீங்க? என்ன சட்டை மாத்தணுமா மாமா இந்த பேக் ஒரு சரி பண்ணி தூள வச்சுங்க. நான் நிற்கிறேன் அவை தான் போயிட்டான். ஓ ஓ சரி இதுக்கு அந்த பேக் மட்டும் அந்த லேப்டாப் உள்ள வச்சு மூடு. ஆமா தலைப்பு தான் என்ன தலைப்பு ஏன்னா தலைப்பு இருக்குதா நீ அம்மா இதான் வாங்க. தலைப்பு என்ன இருக்குதா மாலை இங்கே ஒருத்தர் யாரும் காதல் போடும்போது தலைப்பு காதல் காதல் போட்டுச்சு 2 வாட்டி போடுறாரு தமிழ் பேசி வச்சா அப்பா தமிழ் 2 வாட்டி பேசி வச்சோம் காதல் இது முச்சல்லாம் ஒன்று சாப்பிட்டு எனக்கு வேணாம் நான் வேற என்ன கூட சாப்பிட்றேன் காலி பண்ணுறேங்க தலைப்பு நான் பண்ணி பேசின்னு போகிறேன் டவர் தெரியுதுப்பா சைடில் நான் அப்படி இப்படி போன வந்தானே பின்னாடிலாம் இருக்குது அந்த டவர் தான் நீட்டாக இங்கேருந்து எல்லாருக்கும் டவர் தெரியுதா ரிப்பன் என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு உன்னுடைய ஷூ லேஸை கைட்டி கட்டலாம் கப்பல் நம்ம எப்படிலாம் போகலாமாமே எப்பயும் போகலாமா? ம் கப்பலுக்கு 4:30 4:10 ஆயிடுச்சு எத்தனை மணி தெரியுமா? 4:20 ஆகுது. இன்னும் குழந்தை வருதா ஓ சரி அதுனே குழந்தை வளர்ப்பதை எப்படி பேசிடுமா அவ்வளோதான் அதே தான் அது ஆனால் இங்கே இதெல்லாம் எஜிபிக்கு எல்லாம் 5 வயசு 4 வயசுலேயே பள்ளிக்கூடத்துக்கு வந்து சொல்கிறாங்க ஒரு ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்டுட்டு வந்து நான் யார் தெரியுமாண்டு அந்த பொம்பளை பிள்ளையை பார்த்து பேசுகிறாங்க குழம்பு ஓ சரி அப்போ தலைப்பு வந்து பால் உணர்ச்சி எப்படி வந்து மடைமாற்றம் செய்கிறாங்களே இது பண்ணலான்னு பேசலாம் இல்லைன்னா பால் உணர்வை கையாள்வது எப்படி பேசலாம் காதல் கூட அது உள்ளே வந்துடும் ஓகேவா நான் பேசலாமா நீங்கள் சாப்பிடுங்க போயிட்டு சாப்பிடு நீங்கள் அப்புறம் சாப்பிடுவேன். காலையிலையும் சாப்பிடல நீ நான் ஒரு அந்த வீட்டில் ஒரு பான் ஒன்று சாப்பிடுவேன். அது என்ன பத்தம் போய் சாப்பிடு வேற என்ன ஆர்டர் பண்ணி கொடு ஆமாம் வேறு ஆர்டர் காலி ஆயிடுச்சா நான் நினைக்கிறேன் முடிஞ்சிடும் அவனோட சேர்க்கோட. இன்னும் யாரும் சாப்பிட்ணும் அப்போ நம்ம எதனா ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆமாம் அப்புறம் ம் இது குட்டி ஆக்கி அங்கே வச்சிருக்கியா? வச்சுரு எப்படி இருக்கா மூஞ்சி இந்த பக்கம் தெரியுமே ஓ இப்படியா காட்டுங்க கொடு லைவுக்கு கையில் கூட பிடிச்சின்னு பேசலாம் போல ஆ
இல்லை நானே கூட கையில் வச்சுக்கலாம். அப்பப்போ ஈபிள்ட்டு ஒரு காமிச்சினேங்களாம். நீ எப்படின்னா ரிகார்ட் பண்ணிக்க, அந்த இது கூட எடுத்துக்க, நான் கையில் வச்சுக்கிறேன். இல்லைப்பா, இது இவ்வளோ ஹைட்டுக்கு நிற்கும் ஸ்டடியா, பிரச்சனை கிடையாது. நேராக கேட்க மாட்டாரு. என்ன தலைப்பு மாற்றிட்டாரு? ஆனாச்சா சாப்பாடு கலைச்சா கலையா இல்லையா? ஐயோ சாப்பிடலையா? கேட்டேனே சாப்பிடுங்க. மானாவா உங்கள் இஷ்டம் தான். நிறைய தலைப்பு, ஒரு வித்தியாசமான தலைப்பு. பாலுணர்வை பராமரிப்பது எப்படி? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இப்போது 2025 உலகம் முழுசுமாக நிறைய வந்துனே இருக்குது. இந்த LGBTQ இப்படிலாம் நிறைய வருது. மனிதன் பாலுணர்வு எப்படி தீர்த்துக்குதுன்னு தெரியாமல் குழப்பமாக இருக்கிறான். காதல்னால் என்னான்னு தெரியாமல் இருக்கிறான். பாலுணர்ச்சிக்கும் காமத்துக்கும் இல்லை காதலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறான். எல்லாத்தையும் காதல் அல்லது எல்லாத்தையும் காமம் என்னும் மாதிரி ஆக்கிடுறான். காமத்தோடு எழுதப்பட்ட பாடல்கள் கதைகள்னு ஒன்று இருக்குது. பாலுணர்ச்சி தப்புன்னு சொல்கிறது ஒரு புக்குங்க இருக்குது. இனக்கவர்ச்சி தப்புன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பலவிதமானது இருக்கிறதுனால பாலுணர்வை பராமரிப்பது எப்படி? முதல்ல பாலுணர்வு என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆணுக்கு ஆணோட உணர்வு, பெண்ணுக்கு பெண்ணோட உணர்வு. இதுதான் காமன். பொதுவாக இது இப்போ நம்ம பார்க்குறோம், ஆண் அல்லது பெண். ஆண் பெண் இல்லாத இருந்தவங்கன்னு எல்லா காலத்துலேயுமே இருக்கிறாங்க. இப்போ தான் இல்லை, எல்லா காலத்துலேயுமே. திருவானைக்காவல் நீங்கள் போனீங்கன்னா ஆணோட உறுப்பு இருக்கும், மேலே பெண்ணோட மார்பகமும் இருக்கும். அப்படி ஒரு பொம்மை செய்யப்பட்டு இருக்கும். எப்போவோ இங்கேருந்து எப்படியும் ஒரு எனக்கு தெரிஞ்சு 4000 வருஷம் ஏலியன் வந்த காலத்தில் செய்யப்பட்ட கோயில் அதெல்லாம். அப்போ திருநங்கை அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நம்ம திருநங்கைன்னு ஒரு பேர் வச்சுக்கிறோம். அலினும் பேடுன்னும் சொல்லி வச்சுக்கிறாங்க. அலி பேடு தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலுணர்வு அவங்க மனதளவில் அல்லது உடல் அளவில் வேறு மாதிரி இருக்குது. அதனால் பாலுணர்வு பற்றின விழிப்புணர்வு அப்படின்றது அப்போவே இருந்துருக்குது. பாலுணர்வு பற்றி விழிப்புணர்வு இருந்ததுனால ஆணும் பெண்ணும் மட்டும்தான் இங்கே வாழ தகுதியானவங்க. அதாவது வாழ தகுதியானவங்கன்னா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தகுதியானவங்க. ஆண் பெண் அல்லாத மற்றவங்க குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவர்கள். குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் அப்படின்றதுனால அலி அப்படின்னு சொன்னாங்களான்னா அதுவும் இல்லை. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தகுதி இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் ஆண் மீதோ அல்லது பெண் மீதோ, ஒரு ஆள் இன்னொரு ஆள் மேலே தாகத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆணாக இருந்து பெண் மேலேயும் பெண்ணாக இருந்து ஆண் மேலேயும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அலித்தன்மையோடவே இருந்துக்கிறாங்க. இனக்கவர்ச்சி இருந்திருக்குமானா பாசம், அன்பு, காதல் இதெல்லாம் வேறு வேறு. ஒரு பக்கா ஆணுக்கும் பக்கா பெண்ணுக்கும், அதாவது முழுமையான பெண்மை உள்ள ஒரு பெண்ணுக்கும் முழுமையான ஆண்மை உள்ள ஆணுக்கும் இருவருக்கும் ஏற்படுற உறவு அல்லது பந்தத்துக்கு பேர் காதல். அதான் காதல். காதல்னால் அதில் காமம் இருக்கணும், ஆண் பெண் இருக்கணும், ஈர்ப்பு இருக்கணும். ஆண் பெண் இல்லைன்னா அது பேர் காதல் கிடையாது. அதான் நீங்கள் காதல் வரையில் எடுத்துன்னு வரக்கூடாது. ஆணா பெண்ணா கடவுளும் நீயும் கூட ஆகி கடவுளை ஆணாவோ அல்லது பெண்ணாவோ ஆக்கிக்கலாம். அப்படி மாதிரி உருவை பற்றி பேசிக்கவும் செய்யலாம். ஸோ பாலுணர்வில்
ஆண் இருக்குது, பெண் இருக்குது, வரையறுக்க முடியாத மூன்றாவது இருக்குது. அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, வரையறுக்க முடியாது. ஆணாக வரையறுக்க முடியாது, பெண்ணாக வரையறுக்க முடியாது. ஆணாகவும் வரையறுக்கக்கூடாது, பெண்ணாகவும் வரையறுக்கக்கூடாது. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நாளடைவில் நான் ஆணாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண் தன்னை திருநங்கன் அப்படின்னு சொல்லிக்கலாம். பெண்ணாக இருக்க விரும்புகிற ஒரு ஆண் திருநங்கை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆண் மாதிரி இருக்கிற, அதாவது மீசதாடியெல்லாம் வந்த ஆண் மாதிரி இருக்கிற ஒருத்தர் தன்னை என்னவா நினச்சிக்கலாம், பெண்ணாக நினைக்கலாம், அது பேர் திருநங்கை. பெண்ணாக வந்துட்டு நான் ஒரு ஆண் மாதிரி இருப்பேன், கம்பீரமாக நடப்பேன், செயல்படுவேன் அப்படின்னு நினச்சா திருநங்கன். தமிழில் நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். அப்போ இங்கே வந்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி பேசி ஆங்கிலத்தில் நிறைய பேசியிருப்பாங்க. எல்ஜிபிடியில் நிறைய வேறு மாதிரி சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்போ ஆண் இருக்கிறாங்க, பெண் இருக்கிறாங்க, எந்த பாலினத்திலும் சேர்க்க முடியாத ஒரு 3ஆம் தரமான இனம் இருக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த 3ஆம் தரமான இனம் தன்னைத்தானே மனதளவில் ஆணாவோ பெண்ணாவோ நினைக்கிறாங்க. வெளியே ஆளை பார்த்தோன்னே அவங்கள ஆணுன்னு நம்ம கெஸ் பண்ணால் அவங்க வந்து பெண் தன்மையோடு இருக்கிறதுனால அவங்களே பெண்ணுன்னே சொல்லிக்கிறாங்க, நான் ஆண் இல்லை அப்படின்னு. அதை சொல்ல முடியாமல் மறைச்சி வச்சுருந்த காலம் நிறைய காலம். இப்போ அப்படி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார விடுதலை அடைகிறான் மனிதன். பொருளாதார விடுதலை அடைகிறான், வேட்டையாடுறது இல்லை, புத்திசாலித்தனத்தினால பழைக்க முடியும், சம்பாதிக்கிறதுக்கு, வேலை செய்யறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு. வேட்டையாடல காலத்தில் கூட எல்லோரும் இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் திருமண தகுதி இல்லை, தேவையும் படல, திருமணம் பண்ணியும் வாழ்ந்திருப்பாங்க. அந்த மாதிரி மனிதர்களை திருமணம் செஞ்சு கொண்ட பெண் அல்லது ஆண் 2 பேருக்குமே இருக்கும். குடும்பத்தில் வரம்பு மீறி போனது அப்படின்லாம் நடந்திருக்கலாம். இப்போவும் கூட அது மாதிரி நடந்து தான் இருக்குது, நடக்கவும் செய்யும். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, மனிதன் நிறைய ஆகிட்டான், மக்கள் தொகை பெருக்கமாயானே இருக்குது, எல்லா கூட்டமும் உருவாகுது. இப்போது ஆண் பெண் இல்லாத 3ஆம் ஆள் வந்து 3ஆம் பாலினம்னே தமிழில் சொல்லி வச்சுருந்தாங்க. நாளடைவில் திருநங்கன்லாம் மாறிச்சு. அதே மாதிரி காமத்தை தீர்த்துக்கிறதுக்கு போச்சு. இன்பம் அப்படின்னு, உடல் இன்பம் அப்படின்றது ஆணுக்கு பெண்ணுக்கிட்டேயும் பெண்ணுக்கு ஆண்கிட்டையும் கிடைக்கின்றத போய் 3ஆவது பாலினம் கொஞ்சம் கூடுதல் ஆனவுடனே பெண்ணை சார்ந்து இன்பம் அனுபவிக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ புணர்ச்சி அப்படின்றதுக்கு விதி மாறுது. பிறப்புறுப்புகளை கொண்டு சந்தோஷப்பட்டால் தானே இந்த பிரச்சனை. ஆணாக இருக்கிறதுக்கு ஆணை தீர்மானிக்கிறதுக்கு ஆணோட பிறப்புறுப்பு, பெண்ணாக இருக்கிறதுக்கு பெண்ணை தீர்மானிக்கிறது பெண்ணோட பிறப்புறுப்பு. ஆனால் இந்த 3ஆவது பாலினத்துக்கு பிறப்புறுப்பு வேறு மாதிரி இருக்குது. இது பேசுறதுக்கு நிறைய பேர் கூச்சப்படலாம், பட் அப்படி தான் இருக்குது. பிறப்புறுப்பில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உறுப்பு இல்லை. பொதுவாக ஆண் அப்படின்னு சொல்லிக்கிற எல்லாருடைய பிறப்புறுப்பும் ஒரே மாதிரி இருக்காது. பொதுவாக வெளியே பார்க்குற ஆண் எப்படி வெளியே ஒரே மாதிரி இல்லையோ அதே மாதிரி அவனுடைய உறுப்புகளும் அப்படி தான் இருக்கும். ரொம்ப உயரமாக இருக்கிறவர், கட்டையாக இருக்கிறவர், குட்டையாக இருக்கிறவர், கருப்பாக இருக்கிறவர், கலராக இருக்கிறவர், பிசிக்கல் மசுக்கள்லாம் நல்லா ஒரு மாதிரி இருக்கிறவர், உடல் பாகம்லாம் வேறு மாதிரி இருக்கிறவர், உடலால் நம்ம எல்லாம் வேறு மாதிரி இருக்கிற மாதிரி புணர்ச்சி உறுப்புகளுக்கும் வேறு மாதிரி தான் இருக்குது. இப்போ ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் சேர்ந்து வாழ்ந்தால் ஆண் உறுப்புக்கு ஏற்படுற தாகத்தை தீர்த்துக்கிறதுக்கு பெண்கிட்டையும், பெண் உறுப்புக்கு தாகத்தை தீர்த்துக்கிறதுக்கு ஆண்கிட்டையும் சேர்ந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலான்னு முடிவெடுத்தால் அது பேர் காதல். மற்றதெல்லாம் காதல் கிடையாது. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார விடுதலை அடையணும் அப்படின்னோடனே ஒரு பணக்காரனை, ஒரு பணக்காரியை, வசதியாக இருக்கிறவங்கள, இல்லை சொத்து மதிப்புக்காக, இந்த வரதட்சணை இல்லை மற்ற காரணங்களை சொல்லி பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு இடமாகவும் இருக்குது. வியாபார உலகத்தில் பெண் தன்னை விற்கிறதுக்கான வியாபார பொருளாகவும் மாற்றிருக்கிறான். ஊரெல்லாம் தனியாகவே வாக்கிங் ஸ்ட்ரீட்டு அதெல்லாம் ஊருக்கு விபச்சாரம் நடந்துதான் இருக்குது. அதுவும் ஒரு பக்கம் போயிடுது. இப்போ ஆணுக்கு ஆணாக வாழ்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, முடியல, உழைக்க முடியல. ஸோ ஆண்மையை வந்து விற்கவும் முடியல. பெண்ணாக நடந்துக்கலாமான்னா அதுவும் முடியல. குழப்பம் அடைகிறான் அவனுக்குள்ள மனதளவில். பெண்ணுக்கும் குழப்பம் அடைகிறான். இப்போ ஒரிஜினலாக இருக்கிற ஆணும் பெண்ணுமே கூட 3ஆம் பாலினத்தமாக இருக்கலாமா? நான் ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண்ணையை திருப்தி பற்றி வாழ முடியுமா? நான் ஒரு ஆணை வந்து ஒரு ஆணையை திருப்தி பற்றி வாழ முடியுமா? நம்ம ஊர்லலாம் சண்டை பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா ஒரு மாதிரி அசிங்கமாக சொல்லி திட்டெல்லாம் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் தான், நான் கடங்காரனாக இருக்கிற காலத்தில் என்னை வந்து ஆட்டோவில் இட்டுன்னு போயிட்டு யாருக்குன்னா சூத்தை குத்து கொடு பணத்தை அப்படின்னா. சூத்தை குத்தா பணம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை என் காதுகள் கேட்டுச்சு. இன்றைக்கும் கூட அவன் உயிராக தாங்கிறான். பொதுவாக வந்து திட்டினா அவன் செத்துணுன்னுவாங்க, திட்டினவன் தான் என்ன செத்துடணும். கடனை கொடுத்துட்டு அந்த கடனை வசூல் பண்ண உங்களால் முடியலன்னா என்ன பண்ணிவிட, யாருக்கிட்டனா சூத்தை குத்து கொடுன்னா. சூத்தை குத்தா பணம் கொடுப்பாங்க? நான் அப்பவும் கேட்டேன், நான் அவ்வளோ பிரச்சனையும் சூத்தை குத்தா பணம் கொடுக்க மாட்டாங்களே மாமா, என்ன பண்ணுறது? ஆமாம் கேட்டேன்.
நீங்கள் திமுறாவை பேசுகிற அப்படின்னு கயிறெல்லாம் எடுத்து கட்டுறதுக்கு வந்தால் அவங்க அப்பா வேணாங்க நான் விட்டு நிச்சிட்டாரு அந்த பக்கம் ஒன்றும் இருக்காது. அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த உடல் ரீதியான ஒரு இன்பத்தை இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டு பண்ணோம் அப்படின்னும் போது புணர்ச்சிகளை மாற்றிக்கிறான். ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருப்தி பற்றினா போதும், அவன் பணம் கொடுப்பான் அப்படின்றது. நிறைய சாப்பிட்டு வயிறு இவ்வளோ பெருசாக வச்சுங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் இருக்கும். அந்த ஜாதியெல்லாம் நமக்கு வேணாம். நல்லா வயிறு பேச எதுவுமே செய்ய முடியாத ஒருத்தனுக்கு வந்து ஒரு பெண் திருப்தி பற்ற முடியாது. பட் அவனுடைய பிறப்புறுப்பை சந்தோஷப்படுத்தணுன்னா அவனுக்கு வந்து ஒரு 3ஆம் பாலினத்தாலேயோ வச்சுக்கலாம். அப்போது இந்த ஃபோர்ப்ளே அது மாதிரிலாம் சொல்கிற மாதிரி உடல் உறவுக்கான கருவிகளை காண்டி உடல் உறவுக்கான உறுப்புகளை கடந்து வேறு இடத்துலலாம் புணர்ச்சிகளை பண்ண முடியுமா அப்படின்னு முயற்சி செஞ்சு வேறு விதமான தேவைகளை உருவாக்கி அந்த தேவைகளை அனுபவிச்சிக்கும் போது அதில் திருப்தி ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆகி நல்லாவும் இருக்கிற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. நிறைய குழந்தை பெற்று என்ன பண்ண போகிறோம், சும்மா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு. நான் ஒரு டைம் ஆஸ்திரேலியா போயிருந்தேன். அங்கே 2 ஆண்கள் சந்தோஷமாக தான் வந்துன்னு இருந்தாங்க. எனக்கு வந்து அந்த நங்காரு கறியெல்லாம் ஃப்ரை பண்ணிலாம் கொடுத்தாரு அவர். ஆனால் அவங்க 2 பேருமே வந்து ஹஸ்பண்டு தான் சொல்லிடுறாங்க, இஸ் மை ஹஸ்பண்ட். அந்த ஆல்சோ இவங்க வந்து ஹஸ்பண்ட் தான். அப்போ நீங்கள் யார் தான் நீங்கள் லேடி ஆக்ட் ஆகணும், ஏன் ஒய் லேடியாக ஆக்ட் பண்ணணும், 2 பேருமே மேல் அப்படின்வாங்க. ஆமாம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போய் நீங்கள் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்துப்பீங்கன்னா அதெல்லாம் மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டான். நீங்கள் வந்து உடம்புலேருந்து ஒன்றை வெளியே எடுக்கிறதுக்கு பிறப்புறுப்பு தான் தேவையில்லை, வாயு கூட ஒரு உறுப்பாக மாற்றிக்கலான்ட்டான். புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் நாகரிகமாக சொல்ல முடியும். இப்போ அந்த மாதிரியெல்லாம் ஒரு மனுஷங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமே அந்த மாதிரி இருந்துக்க முடியும் அப்படின்ட்டு. பெண்ணுமே கூட அந்த மாதிரிலாம் ஆகிட்டா. நிறைய புக்குங்கள் அதிலெல்லாம் கதைங்கள்லாம் வரப்போ வந்து அதை சார்ந்த கதைங்கள்லாம் வர எழுதுகிறாங்க உறவுகளை பார்த்து. பொதுவாக செக்ஸ் புக்கு படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆர்வமாக இருக்கும். அப்படி நீங்கள் படிக்கும்போது அதை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் போது இனக்கவர்ச்சிக்காக வேண்டி உள்ளே போய் பார்த்து இங்கே தடவுனா சந்தோஷமாக இருக்கும், அங்கே தடவுனா சந்தோஷமாக இருக்கும், இப்படி பண்ணால் போதும் அப்படின்ட்டு. நான் ஒரு புத்தகம் கூட படிக்கல, ஒரு இன்ட்ரடியூஸ்க்காக ஒரு கிளாஸு. அது வந்து பெண்ணோட மார்பகத்தை இப்படி ஒரு 9 முறை இப்படி ஒரு 9 முறை தீவிட்டு இப்படிலாம் பண்ணிங்கன்னா ஆர்வமாகிடும். போனவுடனே நீங்கள் வேலையை முடிச்சிக்கூடாது, கொஞ்ச நேரம் அவங்கள வந்து தடவி கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி. ஒரு குழந்தை ஒரு 15 வயசு 12 வயசு வளருது அப்படின்னு சொல்லும்போது உடலில் மாற்றம் ஏற்படும். உடலில் மாற்றம் ஏற்படும் போது அதுங்களுக்கு தேவையான புத்தகங்களை அறிவுகளை புகட்டுறதுக்காக சுற்றி ஆளுங்க இருப்பாங்க. அதை சார்ந்த விஷயங்களை தேடும். அப்படி தேடும்போது அது மாதிரி தப்பான புத்தகங்களை அது படிச்சிச்சேன்னா தன்னை தானே அப்படி நினச்சிக்கும். நம்ம ஆண் இல்லை போல், நம்ம பெண் இல்லை போல், நம்ம வந்து ஒரு ஆணை திருப்திப்படுத்த முடியும் போல், ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் போல், நம்ம பெண்ணை கூடவே கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் போல் எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு தோணும். நம்ம அது அப்படியே வளரும். அப்படியே வாழ்க்கையில் அது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அது சரின்னு சொல்லும். அப்படி சரின்னு சொல்கிற கூட்டம் நிறையவும் ஆகும். அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சொசைட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கூட்டமாக என்ன தான் பண்ணுவாங்க, வாழவும் தான் செய்வாங்க. இங்கே ரைட் ரேங்காக நான் சொல்ல வரல, எனக்கு அதில் அவசியமே இல்லை. உண்மையிலேயே உங்களுக்கு பால் உணர்வு வந்ததா, அல்லது பால் உணர்வு போன்ற ஒரு உணர்வை உங்களுக்கு யாரோ தந்தாங்களா, இல்லை புத்தகத்தை பற்றி கற்று போனீங்களா? இந்த கல்வின்னு ஒன்று இருக்குது பாருங்களேன், அதுதான் நம்மளை ரொம்ப கேவலமான மனிதர்களாக மாறிடுச்சு. சிந்திக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறத போய் நாமளே அசிங்கப்படுத்திக்க தெரியுன்ற மாதிரி ஆகிட்டோம். சுற்றி புத்தகங்களெல்லாம் படித்து அசிங்கமாக ஆக்கிக்கிறோம். அசிங்கமாக ஆனதுனால அதோட விளைவு இப்போ எல்ஜிபிடி வரைக்கும் வந்துடுறோம். கற்பதில் கசடு ஏற்படும், கசடு இல்லாமல் கற்றுக்கோங்கன்றார் வள்ளுவர். இப்போ கசடு இல்லாமல் கற்றுக்கிறதுக்கு எப்படி தெரியல. அதுவும் வெளிநாட்டுங்களில் தனியாக எஜுகேட் பண்ணுறன்ற பேரில் நான் ஒரு டிரான்ஸ்ஜென்ட்டு, நான் வந்து ஒரு கே, நான் வந்து இது அப்படின்னு சொல்லி குழந்தைங்க மத்தியில் பேசினோடனே அது கலரு அந்த அட்ராக்ட் ஆகுது. அந்த குழந்தைங்க அவன் பண்ணிக்கிற ஸ்டைலு, அவன் நந்துக்கிற விதெல்லாம் அட்ராக்ட் ஆனவுடனே நாமளும் அப்படியே இருக்கக்கூடாது. தனி மனிதனுக்கு எப்படியும் வாழ்கிற சுதந்திரம் இருக்குதுன்றது 2வது விஷயம். டிசைட் பண்ண முடியாத ஒரு வயசுலேயே நீங்கள் டிசைட் பண்ண கற்றுக் கொடுத்தீங்கன்னா அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்ட்டு அதை தான் அது தேர்ந்தெடுக்கும். கஷ்டம். ஒரு பெண்ணை போய் ஒரு ஆண் திருப்தி பத்துறதுன்றது சாத்தியம் இல்லாத ஒரு கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஒரு குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே அது படங்களெல்லாம் பார்க்கும்போது அப்படி இல்லைன்னா தப்பாயிடும். குழந்தைங்கள மிஸ்பிஹேவ் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. குழந்தைங்களே மிஸ்பிஹேவ் அது மாதிரி ஆளுங்களை நான் நிறைய கேள்விப்பட்டுறேன். சித்தப்பாவால், அண்ணனால், தம்பியால், தங்கச்சியால் இப்படியெல்லாம் மிஸ்பிஹேவ் பண்ண கூட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. காமம் சார்ந்த விஷயத்தில் சொல்கிறேன், பாலுணர்வு சார்ந்த விஷயம் இல்லை. இப்போ அந்த மாதிரி மிஸ்பிஹேவ் ஆகி உள்ளுக்குள்ளவே அந்த மாதிரிலாம் புரிஞ்சுக்கின்னு உள்ளுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாகிடுச்சின்னு அந்த குழந்தைங்களுக்கு வந்து இது தப்பு போல் அப்படின்லாம். ஒரு இடத்துல ஆணும் பெண்ணும் புணர்த்து போகிறது வரதெல்லாம் தப்புன்னு ஒரு பக்கம் சொல்லித்தரது, அதை பற்றின தெளிவு ஏற்படுத்தாமல் போகிறது,
குற்றச்செயல்னு வர சொல்கிறது. இன்னொரு பக்கம் அவள் தான் நல்லா இருக்கிறான்றது. உதாரணத்துக்கு நம்ம பெரிய செலிப்ரிட்டி பெருசாக சொல்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா காம வாழ்க்கை, அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? அவங்க நல்லா தானே இருந்தாங்க. 2 கல்யாணம் பண்ணினாங்க, 3 கல்யாணம் பண்ணினாங்க, 4 கல்யாணம் பண்ணால் நல்லா தானே இருக்கிறாங்க. நான் ஒரே கல்யாணம் பண்ண மட்டும் நல்லா பார்க்குறேன். ஒரு கேள்வி எழும்புது. அவங்களுக்கு இந்த சமூகம் மதிக்க தானே செய்யுது, என்ன தானே மதிக்கலை. என்ன கண்ணகியாக வந்து நானாக வாழ்ந்துன்னு போகிறேன். மண்ணு துன்ற உடம்ப மாமன் துண்ணா என்ன, இப்படிலாம் அந்த காலத்துலேருந்தே பழமொழியாகவும் பகுதியாகவும் சொல்லுகிறாங்க. இல்லக்கிழால், இல்லக்கிழத்தி, காதல் கிழால், காதல் கிழத்தி, இந்த மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அப்போ இந்த மாதிரியான ஒரு கூட்டம் நம்ம வளர்ந்தே வந்து நிற்கும்போது குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும்னு புரியாமல் போயிடும். ஸோ ப்ளீஸ் நீங்கள் எந்த பண்ணோன்னா, நீங்கள் எந்த வயசு உள்ளவராக எனக்கு தெரியாது, நீங்கள் எந்த வயசு உள்ளவரானாலும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் குழந்தையாக கூட இருக்கலாம். நீங்கள் உங்கள் பாலுணர்வுனால உங்கள் உடல் வந்து அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கலாம், தப்பாக வழிநடத்தப்பட்டிருக்கலாம். உங்கள் விருப்பம், உங்கள் உடம்பு உங்கள் விருப்பம். அதை தான் அவங்களாம் சொல்லுவாங்க, என் உடம்பு என் விருப்பம், என் வாழ்க்கை என் கையில், நான் என் இஷ்டமாக இருக்கலாம், எல்லாமே இஷ்டமாக இருக்கலாம். உண்மையிலேயே அது உங்கள் இஷ்டம் தானா, கற்றுக்குனீங்களான்னு பாருங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு அப்படி தேவைப்படுதா, நீங்கள் அதே யாருன்னா சொல்லி போதிச்சாங்களான்னு பாருங்கள். கடவுள் இருக்குதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கினீங்களா, யாருன்னா போதிச்சாங்களா? அதே போல் தான் காமம் இருக்குதுன்னு சொன்னால் அதை யாருன்னா போதிச்சாங்களா, உங்களுக்கு இருக்குதா? உங்களுக்கு இருக்குதுன்னா அதை எப்படி அனுபவிச்சுக்கணும் நீங்கள் தானே முடிவு பண்ணணும். நான் பால் உணர்வை பற்றின பராமரிக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு நல்ல பெண்ணாவோ அல்லது நல்ல ஆணாக இருக்கவோ முயற்சி செய்கிறது தான் சரி. என்னை பொறுத்த வரைக்கும் முடியாதவங்க ஒரு மாதிரி இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, அவங்க இஷ்டம். அவங்க முடியாத நாங்கள்லாம் முடிஞ்சே இருக்கணும்னு அவங்க சொல்லிப்பாங்க. இப்போ இயலாதவர் என்ன தான் சொல்லுவார், அதான் சரின்னுவார். நான் உங்களுக்கு பராமரித்தல் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனதை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் ஆணா பெண்ணாக கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிறதுக்கு ஆணா பெண்ணாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. நட்பு பாராட்டுறதுக்கு நீங்கள் ஆணா பெண்ணாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஆணா பெண்ணாக இருந்தாகணும். ஒரு படம் கூட எடுத்துட்டாங்க, ஆண் இல்லாமல் புள்ள பெற்றுக்க முடியுமா, இப்போ பிரச்சனை கல்யாணம் தானே அப்படின்ட்டு நேரடியாக போய் டியூப் பேபி எல்லாம் பெற்றுக்கிற அளவுக்கெல்லாம் ஒரு படம்லாம் எடுத்துட்டாங்க. நாளை பின்ன நீங்கள் வந்து ஒரு ஆணோட வாழவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பெண் உருவாகலாம், பெண்ணை கூடவே வாழக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆண் உருவாகலாம். ஏன்னா அது அந்த மாதிரி இங்கே உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நீங்கள் அந்த மாதிரி மாறுவீங்க. அப்படி தான் இங்கே நடக்கும். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான். நீங்கள் ஆணாக இருக்கிறது நல்லது, பெண்ணாக இருக்கிறது நல்லது. ஆண் பெண் இருக்க முடியல அப்படின்னா சும்மா இருக்கிறது நல்லது. ஆனால் இல்லை, பெண்ணாகவும் இல்லை, சும்மா இருங்க, ஜாலியாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களுக்கு நட்பு பாராட்டுறதுக்கு எல்லோரும் கூட பழகலாம் தானே. அதனால் ஆணாக கூட தான் பழகிக்கணும், பெண்ணாக கூட எல்லோரும் கூட பேசுங்க, பழகுங்க, போங்க. எனக்கு காமம் சார்ந்து ஒரு வாழ்க்கை வானான்னு இருங்க. இல்லை எனக்கு வந்து பிறப்புறுப்பை நான் வேறு மாதிரிலாம் எனக்கு வந்து பயன்படுத்தினோம், நான் மற்றபடியெல்லாம் வேறு மாதிரிலாம் உறவாடணுன்றதெல்லாம் பொய் தான். அதெல்லாம் கட்டுக்கதை தான். உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுனால நீங்கள் அந்த மாதிரி பண்ணுகிறீங்க. உண்மையிலேயே நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கலன்னா இப்படிலாம் இருக்க மாட்டீங்க. நீங்கள் பண்ணு ஜாலியாக இருக்கலாம். ஆணாவோ பெண்ணாவோ இருந்தால் ஒரு கஷ்டம் இருக்கும். பெண்ணை பார்த்தா ஏதோ அட்ராக்ட் ஆகுறது, ஆணை பார்த்தா அட்ராக்ட் ஆகுறதுன்றது ஒன்று இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே இல்லாதவங்களுக்கு அட்ராக்ட் ஆக போகிறதே இல்லை. ரொம்ப கொண்டாட்டமாக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப மகிழ்ச்சியாக, நீங்கள் வேறு வேலை மேலே நீங்கள் அக்கறையாக ரொம்ப இன்பமாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் மூன்றாவது ஒரு பாலினமாக இருந்து நீங்கள் அதுவும் ஆகணும் இதுவும் ஆகணும், மற்றவங்களாக இருக்கணும், இல்லை ஆணாக கூட சேர்ந்து வாழணும், பெண்ணாக கூட சேர்ந்து வாழணுன்ற அவசியம் உங்களுக்கு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும். இது என்னுடைய இது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் எப்படியும் வாழ்கிற உரிமையோடு தான் நீங்கள் இருக்கிறீங்க. நான் சொல்கிறதுனால நீங்கள் கேட்டுக்கணுன்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. நான் சொன்னால் அதே மாதிரி நீங்கள் நடந்துக்கணுன்ற அவசியமும் இல்லை. பால் உணர்வு இல்லைன்னா இல்லைன்னு விட்டுருங்க, நல்லா இருக்கும், வேலை மிச்சம், மனசு ஃப்ரீயாக இருக்கும், கண்களில் சாதாரணமாக எல்லாத்தையும் பார்க்கலாம். காமத்தோடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக கண்ணு நம்ம என்ன பண்ண முடியும்? காமம் இல்லைன்னா ஆணையோ அல்லது பெண்ணையோ எல்லாருமே எப்படி பார்க்கலாம்? நேராக பார்க்கலாம். ஒரு ஆணாக இருந்து நீங்கள் ஒரு பெண்ணை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஒரு மனுஷனாக இருந்து நீங்கள் யாரை பார்க்கலாம்? ஒரு மனுஷியாக இருந்து யாரை பார்க்கலாம்? எல்லாரையும் பார்க்கலாம். குழந்தையாக பார்க்கலாம், அண்ணனாக பார்க்கலாம், தம்பியாக பார்க்கலாம், மாமாவாக பார்க்கலாம், மச்சானாக பார்க்கலாம், எல்லா மாதிரியாகவும் பார்க்குற உரிமை உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஆணாகவே இருந்து கூட பெண்ணாக பார்க்கலாம், பெண்ணாக இருந்து கூட ஆணை பார்த்துக்கலாம். அது கூட உங்களுக்கு உரிமை இருக்குது. தேவையில்லாமல் உங்களுக்கு இல்லாத உணர்வுகளை பொய்யா நீங்கள் உருவாக்கி உங்களையும் கஷ்டப்படுத்தி மற்றவங்களையும் கஷ்டப்படுத்த வேலை வானாம். இல்லை அப்படி தான் நாங்கள் ஆக போகிறோம், அப்படி தான் நாங்கள் வாழ போகிறோன்னா அவங்களுக்கும் வாணுன்ற இடம், மனிதனாக இருக்கிற மருத்துவத்தில் எல்லா ஹியூமனுக்கும் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்குது. ஒரு சாமியார், பிரபலமான ஒரு சாமியார், இந்தியாவில் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போனவர் இதை தான் சொல்கிறாரு. இந்து மதத்தில் அவர் இந்து மதத்தை பாராட்டுறதாகவும் பேசுறதாகவும் சொல்லினுக்கிறாரு. எங்களுக்கு வந்து செக்ஷுவல் ஃப்ரீடம் இல்லை, இந்திய நாட்டில் செக்ஷுவல் ஃப்ரீடம் இல்லாதனால நாங்கள் வந்து இங்கே வந்துக்கிறோன்னு சொல்லி ஒரு நாடே உருவாக்கியிருக்கிறார். அவர் வச்ச முன்ன வச்ச விஷயம் எதுன்னா,
எங்கள் நாட்டில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, செக்ஷுவல் சுதந்திரம் இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு மாதிரியான ஆள், அவரால் குடும்பம்லாம் நடத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு கூட்டமும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்யுது. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆணாக இருங்க, பெண்ணாக இருங்க, ஆண் பெண் இல்லாத கடந்த நிலையிலும் இருங்க. பராமரித்தல்னால் நீங்கள் ஆணை பராமரிங்க, பெண்ணை பராமரிங்க, ஆண் பெண் அற்ற இடத்தை அப்படியே பராமரிங்க. தனியாக இருந்து போங்க, அண்ணன் தம்பிகளுக்கு உதவியாக இருந்துட்டு போங்க, அப்பா அம்மாவுக்கு உதவியாக இருந்துட்டு போங்க, ஏன் இந்த சமூகத்துக்கு உதவியாக இருந்துட்டு போங்க. உங்களுக்கு வேறு வேலைலாம் இருக்குது, நீங்கள் எதனா இந்த சமூகத்தை செஞ்சுட்டு போங்க, சாப்பிட்டு போங்க, நல்லா சந்தோஷமாக இந்த உலகத்துக்கு எதனா ஒரு படைப்பு கொடுத்துட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் கூட இருக்கிறாங்க. நிறைய டிசைன் எல்லாம் பண்ணி பேட்டர்ன் மேக்கர்லாம் இருக்கிறாங்க. இந்த வாக்கிங்லாம் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாரு, இந்த நடக்கிறதுக்கெல்லாம் ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் ஆணாவோ பெண்ணாவோ இல்லை, பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருப்பார், ஸ்டைலெல்லாம் நடந்து போயிருக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்காமல் நிறைய பேர் சாமியாரெலாம் ஆகிட்டுருக்கிறான் இந்தியாவில். இந்த செக்ஷுவலாக ஓரியன்டாக அவரால் வாழ முடியாமல் கல்யாணம் பண்ணிவிட்டு அன்றைக்கே வெளியே போய் ஒரு 6000 பாட்டு எழுதி பெரியாளானவரும் கூட உண்டு. அதில் காமத்தை கடந்து சிந்திக்க பாருங்கள். பால் உணர்வை பக்குவமாக பயன்படுத்திக்கோங்க. பால் உணர்வு நல்லது. அப்போ தான் இன்னொரு ஆள் வர வைக்க முடியும். ஆணும் பெண்ணும் இருக்கிற வரைக்கும் தான் இன்னொரு குழந்தையெல்லாம் இந்த உலகத்தில் வரும். எல்லோரும் ஆணாவோ அல்லது பெண்ணாவோ இல்லாமல் போயிட்டா கஷ்டம்தான். ஸோ இதை தாண்டி ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 2 பேர் வேறு மாதிரி ஆகுறாங்கனாலும் அதையும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது தான். என்ன கேட்டால் பாலுணர்வு பராமரித்தல்னு சொல்லி உங்களுக்கு ஸ்கூல்லாம் வந்து மற்றவங்கள பற்றின எஜுகேட் பண்ணும்போது நீங்கள் அதில் அட்ராக்ட் ஆகி விழுந்துட்டிங்கன்னா தப்பு. அப்படி உங்கள் குழந்தைங்க அப்படி அட்ராக்ட் ஆகி உங்களை வளர்க்கும் போது ஒரு ஆணாவும் பெண்ணாவும் வளர்க்க வேண்டிய வேலை அப்பா அம்மாவது தான். இந்தியாவில் அதில் சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு ஆணை வந்து ஈஸியாக ஆணாக்கிடுவாங்க, பெண்ணை ஒரு பெண்ணாக்கிடுவாங்க. ஏன்னா அப்படி தான் வளர்ப்பாங்க. நீ ஆம்பளடா அழலாமா, நீ ஆம்பளடா இந்த கத்தி எடு, இந்தடா நீ ஆம்பளை, நீ என்ன பண்ணு சைக்கிள் ஓட்டு, நீ ஆம்பளடா இந்த சமூகத்தை காப்பாற்று, நீ ஆம்பளடா 4 பேர் சம்பாதிச்சு போடு, ஏன் பொம்பளை மாதிரி இருக்கிற வீட்லேயே அப்படின்லாம் ஆண் குழந்தைய சொல்லினா வாங்கிடுவாங்க, ஆணாக வாங்கிடுவாங்க. ஆம்பளை மாதிரி பண்ணுற, மேலே ஏறுற, கீழே போகிற, உட்காரு, சைக்கிள் ஓட்டுற, இந்த வயசில் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பெண்ணாக்கிடுவாங்க. நான் சொல்கிறது அதல்ல. உங்களுடைய வீரியத்தை, உங்கள் திறமையை கட்டுப்படுத்துறதை பற்றி நான் பேசலை. உங்கள் உடல் ரீதியாக உங்கள் பலத்தை நீங்கள் கொண்டு வரது ஒன்றும் தப்பும் இல்லை. ஆனால் ஆணாக ஆக்ட் ஆகும்போது ஆணாகும், பெண்ணாக ஆக்ட் ஆகும்போது பெண்ணாக மற்ற நேரத்தில் அதை பற்றி அக்கறையே இல்லாமல் இருங்க. 3வது ஆளுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. எப்போவுமே நிம்மதியாக ஜாலியாக கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இப்போ என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு ஒரு சத்சங்கம் பண்ணி ஒரு தலைப்பும் பேசியிருக்கிறேன். வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன். எப்போதும் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. இங்கே மணி 4:44. நன்றி. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன்.